அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது இதனுக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இந்த குரல் என்னையோட கிளாஸு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முந்தானத்து நைட்டு படுக்கும்போது ஒருத்தர் கால் பண்ணார். சார் ரொம்ப ஹெவியாக தலைவலி இருக்குது, ஃபீவர் இருக்குது, ரொம்ப உடம்பு வலியாக இருக்குது, ஹீலிங் கொடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு சொன்னேன். இது மாதிரி மணிப்பெருக்க படிச்சிருங்க, நான் ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்னேன். அப்புறம் அவர் தூங்கிட்டார் போல இருக்கு. சரின்ட்டு படிச்சு நான் போயிட்டேன். நேத்திக்கா நேத்திக்கு ஈவினிங்ல இருந்து எனக்கு தலைவலி ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்கிட்ட சொன்னேன், எதுக்கு உங்களுக்கு தலைவலி வருதுன்னாரு. தெரியலையே சார் அப்படின்னா. யாருக்காவது ஹீலிங் கொடுத்தீங்களான்னாரு. அம்மா ஒருத்தருக்கு கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், தலைவலி ஜுரம் உடம்பு வலி அதெல்லாம் உடம்பு இருக்கான்னாரு. ஆமா ஆமா இருக்கு. அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார். ஆமா சார் கேட்க சொன்னேன். நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணீங்களா அப்படின்னாரு. நான் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு பண்ணும்போது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் தன்னை வந்து சேஃப் மோடில் போட்டுட்டு தான் ஹீலிங் கொடுக்கணும். ஸோ லேட்டராக நான் சார் வந்து சொல்லுவாங்க எப்படி ஹீலிங் கொடுக்கறது, செல்ஃப் ஹீலிங் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ அவர் கொடுக்கும்போது அவர் சீரியஸாக இருக்குங்கிறனால நான் டக்குனு இது கொடுத்துட்டேன். அவர் பறிக்க படிக்கணும்னு சொல்லும்பொழுது திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டேன், மன்னிப்பறிக்க படிச்சிங்களா அப்படின்னா. சார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் 2 நிமிஷம் தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன். என்னது தூங்கிட்டே படிச்சியா இல்லைங்களா அப்படின்னா. இல்லை சார் நான் படிக்கல, சரி தூக்கம் வரும்போதே தூங்கிடும், அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. சரி முடிச்சதுக்கு அப்புறமாவது மன்னிப்பு கேட்டேன். இல்லை சார் நல்லா தூங்கிட்டேன், காலையில் தான் இருந்துச்சு சரியாச்சு, நான் ஆஃபீஸ் போயிட்டேன். அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டேன், ஏதாவது பிரச்சனையா சார்? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன இஷ்யூன்னா, மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கோர்ட்டில் போட்டிருந்தோம். மன்னிப்பு என்பது இறைவன் இந்த உலகிற்கு அளித்த மாபெரும் மருந்துன்னா அது மன்னிப்பு. இந்த மன்னிப்பு அப்படிங்கிறதுல நேற்றுக்கு வளர்மதி மேடம் நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னால் மன்னிக்கிற வார்த்தையால தான் கேட்க முடிஞ்சதை தவிர மன ரீதியாக கேட்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ரியாலிட்டி. அது எல்லாரும் சொல்லலாம் மன்னிப்பு கேட்டேன் சார், அப்படிலாம் கிடையாது. உண்மை வந்து சிலரை வந்து கேட்க முடியாது. அதில் வந்து பவானி மேடம் இருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க அந்த ரியலைஸ் பண்ணவங்க. அதனால அவங்க வந்து மன ரீதியாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மன்னிப்பால் எந்த அளவிற்கு உடல் மனம் ஆத்மா தூய்மைப்படுகிறது என்பதை பற்றி தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. காலை வணக்கம். நேற்று கிளாஸ்க்கு வர முடியல. முந்தைய நாள் வந்து நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு நேற்று காலையில் 8 மணி வரைக்கும், முந்தைய நாள் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு நேற்று காலையில் 8 மணி வரைக்கும் தொடர்ந்து ஒரு 10 மணி நேரம் சிதறல் கூட இருந்து அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, நிறைய வகுப்புகள் எனக்கு எடுத்தாங்க. அதனால கொஞ்சம் கிளாஸ்க்கு வர முடியல, தயவு செஞ்சு மன்னிக்கணும் எல்லாரும். என்ன எடுத்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸில் 3 மணி நேரம் வந்து தர்மத்தை பற்றி, தர்மம் அப்படின்னா என்ன, என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டட் மெசேஜ், லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்ல முடியும், அது மாதிரி லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்னு சொல்லிட்டு தர்மத்தை பற்றி ஒரு 3 மணி நேரம். அடுத்தது மன்னிப்பு கேட்கறத பற்றி, அதுவும் நிறைய சொல்லியிருக்காங்க. நேற்று லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் மன்னிப்பு கேட்கறது ஒரு 3 ஹவர்ஸ், மன்னிப்பு கொடுக்கறத பற்றி 3 ஹவர்ஸ், அதுவும் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் லேட்டஸ்ட் வெர்ஷன் 3. தர்மத்தை பற்றி, மன்னிப்பு கேட்கறத பற்றி, மன்னிப்பு கொடுக்கறத பற்றி, இந்த 3 மணி நேரம் 9 மணி நேரம். அப்புறம் அடுத்த ஒரு 1 ஹவர் வந்து எனக்கு பர்சனலாக நான் என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணும், அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 1 ஹவர். ஸோ டோட்டல் 10 ஹவர்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டு காலைல 8 மணி வரைக்கும் அங்கே இருக்க வேண்டியதுனால கிளாஸ்க்கு வர முடியல. மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இப்போ அதை பற்றி நாம் பேசுவோம்.
மன்னிப்பை பற்றி இன்னைக்கு பேசுவோம். ஒரு தொடர்ந்து 2-3 நாள் மன்னிப்பு முடிச்சிட்டோம்னா ஓவர். தென் அப்புறம் புரோட்டோக்கால் ஆரம்பிச்சிடல, என்ன ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அப்படின்றது தெளிவாக ஆரம்பிச்சிடலாம். சரி, இன்னைக்கு மன்னிப்பை பற்றி பேசுவோம். மன்னிப்பு அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிப்போம். பொதுவாகவே வந்து உலகத்தில் வந்து எல்லா தொழில்களுமே அவசியமான தொழில்கள் தான். உலகத்தில் எல்லா தொழில்களுமே லட்சக்கணக்கான தொழில்கள் இருக்கு. எல்லா தொழில்களுமே அவசியமான தொழில்கள் தான். ஒன்று இல்லைன்னா ஒன்று நம்மளால சர்வை பண்ண முடியாது, வாழ முடியாது, நம்மளால வாழ முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது முதல் 3 தொழில்கள் வந்து ரொம்ப முக்கியமான தொழில்கள் சொல்லணும். நம்ம ஏற்கனவே வகுப்புகளில் சொல்லியிருக்கோம், வீடியோஸும் போட்டிருக்கோம். நம்பர் 1 வந்து விவசாயம், அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் கடவுளுக்கு சமமானவர்கள் அவர்கள். அவங்க விவசாயத்துல இறங்கி சேத்துல கால் வச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ணலைன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது. அவங்க சேத்துல கால் வைக்கலைன்னா நம்மளால சோத்துல கை வைக்க முடியாது. அவங்க பேசிக் அவங்க தான். ஸோ முதல் தொழில் அப்படின்னா விவசாயம் தான். அதான் வள்ளுவர் கூட சொல்லுவார். வள்ளுவர் கூட நிறைய திருக்குறளில் சொல்லியிருக்கார். சுழன்றும் ஏற்பண்ணது உலகம்னு சொல்லி ஆரம்பிச்சு நிறைய குரல்கள் சொல்லியிருப்பார். விவசாயம் இல்லைன்னா மனுஷனே வாழ முடியாது. ஸோ நம்பர் 1 அவங்க தான். அடுத்தது நம்பர் 2, விவசாயத்துக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆசிரியர்கள் தான். டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் இதுக்கு அடுத்தது தான் மருத்துவமே. மருத்துவர் வந்து 3வது தான் வர்றார். விவசாயம், ஆசிரியர்கள், மருத்துவர்கள். இதுக்கு பிறகு மற்ற எல்லாமே வரும். மருத்துவம் கண்டிப்பாக வேணும். உடம்புக்கு இந்த பூமியில பிறந்துட்டாக்க எல்லாருக்குமே ஏதாவது உடம்பு பிரச்சனை வரும். நான் முழுக்க முழுக்க பிறந்து வந்து நான் ஆரோக்கியமா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய கால தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். மைனரோ மேஜரோ ஏதோ ஒன்று வரும். ஸோ அதை போக்குவரத்து ஒரு வைத்தியன்னு ஒருத்தன் வேணும், ஒரு மருத்துவன்னு ஒருத்தன் வேணும். மருத்துவனுடைய உதவி இல்லாமல், மருத்துவனுடைய ஒரு அணுகுமுறை இல்லாமல், மருத்துவனுடைய தொடர்பு இல்லாமல் யாரும் வாழவே முடியாது. யாரும் சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு வகையில் டாக்டர்கிட்ட போய் ஆகணும், தொடர்பு வச்சுக்கிட்டே ஆகணும். அது கர்மிக்கு அப்படி கொண்டு வந்து விடும். ஸோ விவசாயம், ஆசிரியர் தொழில், அடுத்தது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி மருத்துவர்கள். இதுக்கு அடுத்தது மற்றதெல்லாம். ஸோ இப்போ விவசாயத்தை பற்றி அப்புறம் தனியாக இன்னொரு பேசுவோம். விவசாயிகளுக்கும் நம்ம நன்றி கூறணும், அது வருது பின்னாடி, அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஆசிரியர்களை பற்றி. இந்த ஆசிரியர்களுடைய தொடர்பு இல்லாமல் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அது 1ஆம் கிளாஸ் படித்தவங்களா இருக்கட்டும், பிஹெச்டி படித்தவங்களா இருக்கட்டும், டிஸ்கன்டினியூ பண்ணவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆசிரியர்கள். பழைய முறையில் வந்து குருகுல முறைன்னு இருந்தது, அருமையான ஃபேண்டாஸ்டிக் சிஸ்டம். ஸோ இந்தியாவுடைய கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி இந்தியர்களை அடிமைகளாக்கி நாம் சொல்ற மாதிரி கேட்கணுன்றதுக்காக நக்கலை கொண்ட சிஸ்டம் தான் இப்போ நாம் இருக்கிற சிஸ்டம். ஸோ குருகுல முறைன்றது அருமையான முறை. பட் அந்த குருகுல முறை போயிட்டு இப்போ மெக்கானிக் சிஸ்டம் இருந்தாலும் குருக்கள் தான். அன்னைக்கு ஒரு குரு இருப்பாரு, எல்லா சப்ஜெக்டையும் அவரை டீல் பண்ணிடுவார். ஒரே ஒரு குரு தான் இருப்பாரு, வாழ்க்கை முழுசுக்கும் ஒரே குரு தான். பட் அவர்கள் தான் வந்து அந்த அளவுக்கு எல்லா சப்ஜெக்டையும் டேலி பண்ணி கரெக்ட் பண்ணி சிலபஸை உருவாக்கி கொடுத்து அவங்க நல்லா டெவலப் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு வேணா ஸ்பெஷலாக சில வித்தைகள் கற்றுக்கணும், அது சம்மந்தப்பட்ட குருக்கிட்ட போய் கற்றுக்குவாங்க. பட் இன்னைக்கு மெக்கானிக் சிஸ்டத்தில் வந்து ப்ரீகேஜிலேருந்து நம்ம பிஹெச்டி வரைக்கும் நம்ம நிறைய டீச்சர்ஸை பார்க்குறோம். இந்த நேம் ஆஃப் டீச்சர்ஸ்ன்னு பார்க்குறோம், ப்ரொஃபஸர்ஸ்ன்னு பார்க்குறோம், லெக்சரர்ஸ்ன்னு பார்க்குறோம், ரீடர்ஸ்ன்னு பார்க்குறோம், மென்டார்ஸ்ன்னு பார்க்குறோம், நிறைய குருமார்கள் பார்க்குறோம். பட் எப்படியா இருந்தாலும் நம்ம குருன்ற கேட்டகரியில் கொண்டு வரும். ஆசிரியர்கள்னு சொல்லுவோம், ஆசிரியர்கள் கொண்டு வரும். அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரீகேஜிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரெல்லாம் நமக்கு ஆசிரியர்களாக இருந்தார்களோ, ஆசிரியைகளாக இருந்தார்களோ, அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும், நம்ம மன்னிப்பு கொடுக்கணும். பெரும்பாலும் 99% நம்ம ஆசிரியர்களை கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்ம நிறைய பண்ணியிருப்போம். அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம், திட்டியிருப்போம், நிறைய அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்போம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டீச்சர்ஸை வந்து கமெண்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை யாரும் இல்லைன்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு டீச்சர்ஸை கமெண்ட் பண்ணாத, அது ஓப்பன் ஃபோரமாவோ இல்லை மறைமுகமாவோ மனசுக்குள்ளவோ முன்னாடி விட்டு பின்னாடியோ, நல்லா பார்த்துக்கோங்க, ஓப்பன் ஃபோரம்லையோ அல்லது மனசுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு வகையில் இல்லை பப்ளிக்கில் கிளாஸ் லெவல்லையோ காலேஜ் லெவல்லையோ அவங்கள ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம், கமெண்ட் பண்ணியிருப்போம். பட் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுன்னு நான் திருப்பி சொல்லியிருக்கேன். ஆசிரியர்களை நாம் எது சொன்னாலும் அது நமக்கு நெகட்டிவ் கர்மா. ரொம்ப ரேரா இப்போ அட் ப்ரெசன்ட் எப்போ
நான் ஏற்கனவே பழைய வகுப்புகளில் கூட சொல்லியிருக்கேன், ஆசிரியர்கள் யாரும் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிஸ்டம் கவர்மெண்ட் கொண்டு வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து குட்டிச்சுவர் பண்ண பிறகு படித்த மாணவர்கள சில பேர் ஆசிரியர்களாக மாறி அந்த சமுதாயத்தை கட்டுப்பாடு உருவாக்குறாங்க. அது ரொம்ப ரேர், அது இருப்போம். அப்போ 100% பெர்ஃபெக்டாக இருந்தது. பட் இப்போ இந்த சிஸ்டம் வந்த பிறகு 1% 2% தப்பு நடக்குது, டீச்சர்ஸும் பண்றாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம், மீடியாவில் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நாம யாராவது மாணவர்கள் பாதித்து இருந்தாலும் நாம அவங்கள மன்னிக்கணும். ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் முக்கியம். பட் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல 1% நாம அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கு. ஸோ அதை கான்செப்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் இவ்வளோ கொடுத்தா எப்படி படிக்க முடியல, டைம் ஆகுது அப்படின்னு சொன்னான். குழந்தை வேலு சகோதரர் கூட லாஸ்ட் மந்த் போட்டிருந்தாரு, மன்னிப்பு அறிக்கை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது சார், எப்படி அது அப்படின்னார். இல்லை, இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பிரித்து சொல்லி கொடுக்குறோம். இன்னொரு 3-4 மன்னிப்பு வருது, இதெல்லாமே சொல்லி கொடுக்குறோம். பட் இதெல்லாமே கம்பைன் பண்ணி சிம்பிளாக கேட்குற மாதிரி ஒரு ஃபைன் டியூன் பண்ணி தனியாக ஒன்று சொல்கிறோம், அதுவும் சொல்கிறோம். எமர்ஜென்சி டைமில் அது சொல்லுங்க. கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். சில கேஸில் ஏன்னா ஒரு 1000 பேர் இதை பார்க்குறீங்கன்னா 1000 பேருக்கும் 1000 விதமான அப்ளிகேஷனில் வரும். இது ஜென்ரலாக சொல்லிட்டோம்னாலும் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி நீங்களே பண்ணலாம். அது நீங்களே பாயிண்ட் ஒன்று ஆயிடுவீங்க. நம்ம இன்னார்கிட்ட கேட்டால் சரியாகும், இன்னார்கிட்ட கேட்டால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டே இறைவன் வந்து உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. மெடிடேஷன் அப்போ கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணாலும் சரி, எந்த மெடிடேஷன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அது அவே வந்து இன்ட்யூஷனாக வந்து கடவுள் வழி காட்டுவார். இந்த மன்னிப்பு கேளுங்க, இவர்கிட்ட கேளுங்க, நமக்கே வரும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நான் திரும்ப சொல்றேன், மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு கொடுப்பது, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்தெந்த வழிபாட்டு தலங்களுக்கு நீங்க போய் என்னென்னலாம் பரிகாரம் பண்ணியிருந்தாலும் கிடைக்காத ரிசல்ட் வீட்டில் உட்கார்ந்த இடத்துல கிடைக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா அவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்க அந்த பேரியர் வந்து உங்க ஆறால வந்து உட்காந்துக்கிட்டு டிஎன்ஏ உட்காந்து நீங்க அதை கிளியர் பண்ணாமல் எந்த கோயிலுக்கு போனாலும் வேலைக்காக, எந்த குளத்துக்கு போனாலும் வேலைக்கு ஆகாது, எந்த வழிபாட்டுக்கு போய் என்ன பரிகாரமாலும் ஒர்க் அவுட் ஆகாது. சேலஞ்ச். நீங்க வேணா உங்க லைஃப்பை ரெவியூ பண்ணி திருப்பி பாருங்க. கரெக்டா இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், இந்த பரிகாரம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், பலன் கிடைச்சிருக்கான்னு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்காது. ஏதோ 1000 1 2 கிடைச்சிருக்கும். நீங்க நினைக்கிறது ஒன்று, அனுபவம் ஒன்றா தான் இருக்கும். கடவுள்கிட்ட போய் கேட்க முடியாது. டாக்டர் சார் உங்ககிட்ட வந்தேன், நீங்கள் ஒன்றும் சர்வீஸ் பண்ணல, லேட் பண்ணுறீங்க, ரிசல்ட் ஒன்றும் கொடுக்கல, மருந்து ஒன்றும் கொடுக்கல, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ரைட், ஓகே. என்ன கேட்குறீங்க? நான் ஏன்னா 3 நாள் நான் இருக்கேன், உங்கள் கம்யூனிகேஷன் நான் இருக்கேன், என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. இதே மாதிரி எந்த கடவுள்கிட்டயா நீங்கள் கேட்க முடியுமா? ஆன்சர் வருமா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் ஆசென்ட் சார்ட்ட என் சார்பாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பேசுவேன். யாரெல்லாம் வந்து குறைகளாக சொல்லியிருக்கிறீங்களோ அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு பேச நேரம் இல்லை, நீங்கள் சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆசென்ட் சார் பேசுவார். இப்போ அந்த குறைகளை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்றீங்க, நியாயமான, தவறு இல்லை, நான் தவறு சொல்லலை, கரெக்ட். உங்களுடைய எதிர்பார்ப்பை கேட்குறீங்க, ஏன் டிலே ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புரியல, சொல்லுவோம், அது தப்பு இல்லை. பட் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி கேட்குறீங்க. பட் எந்த இயேசுநாதர் கிட்ட போய் கேட்க முடியும்? எந்த மாதா கிட்ட போய் கேட்க முடியும்? எந்த அல்லா கிட்ட போய் கேட்க முடியும்? வேறு எந்த ரூபத்தை ஓடனாலும் இங்கே நிறைய இந்து விஷயத்துல நிறைய சாமி, எந்த சாமிகிட்ட போய் என்ன கேட்க முடியும்? நீங்கள் நான் உங்கள் கோயிலுக்கு வந்தேன், கும்பிட்டேன், சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணேன், ஐயர் சொன்ன மாதிரிலாம் நான் செஞ்சேன், ஜோசி சொன்ன மாதிரி செஞ்சேன், எனக்கு ஏன் நடக்கலை இதுன்னு நீங்கள் கேட்ட எங்கே போய் கேட்க முடியும்? எங்கே ஆன்சர் வராது. உங்கள் கண் முன்னா நான் இருக்குனால என்கிட்ட கேட்குறீங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். எந்த கடவுள்கிட்ட போய் கேட்க முடியும்? நான் இவ்வளோ தூரம் பண்ணேன், இவ்வளோ தூரம் செஞ்சேன், ஐ ஹவ் ஸ்பென்ட் திஸ் அமௌண்ட் ஆஃப் மணி, இவ்வளோ பணம் செலவு பண்ணிக்க, நச்சுக்கான செலவு பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம் பண்ண, அன்னதானம் பண்ண, ஆட்டுக்குட்டி தானம் பண்ண, இதை பண்ண, அதை பண்ண, எல்லாம் பண்ணேன், கடாவட்டி பொங்கல் போட்டேன், எல்லாம் பண்ணேன், ஒண்ணுமே நடக்கலையே. ஏன்? ரைட். The fundamental root cause of our problems are not known to you. The fundamental root cause problems are not known to you. அதான் விஷயம். அதான் அந்த ரூட் காசை வந்து நீங்க பிடிக்கல. அதான் உங்களால் அறியவில்லை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது காரணம் அது காரணம் நினைக்கிறீங்க.
எல்லா காரணமே நம்ம பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான். அதை நியூட்ரைஸ் பண்றதுக்கு ஒரே வழி மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது தான். இதை நீங்க செஞ்சு பாருங்க, 98% ஆஃப் ப்ராப்ளம் வில் வேனிஷ். ஸ்லோ டவுன் ஆகாது, வேனிஷ் ஆயிடும். அதை எப்படி ப்ராப்பரா பண்ணதான் கர்மா எனர்ஜின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ அந்த ஆசிரியர்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவோம். இதை பத்தி ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் போடுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஆசிரியர்கள்னு சொல்லும்போது அப்பெல்லாம் குருகுலத்துல ஒன்று இருப்பாங்க. பட் இப்போ வந்து நீங்க நல்லா லிஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா பொறுமையா, அமைதியா, நல்லா மூடா, நல்லா பாசிட்டிவ் மூடா இருக்கும்போது அமைதியா உட்காந்து லிஸ்ட் போடுங்க, ஞாபகம் போடுங்க. ப்ரீகேஜில இருந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, யாரா இருந்தாலும் போட்டு எழுதுங்க. லிஸ்ட் வரும், நிறைய லிஸ்ட் வரும். 40-50 பேர் வருவாங்க, 40 பேர் வருவாங்க. யார் வந்தாலும் பரவாயில்ல, எழுதிக்கணும். இதெல்லாம் எப்போ படிக்கணும்? டெய்லி படிக்கணும் இல்லை, உங்களுக்கு எப்பயா டைம் கிடைக்கும், மாசத்துக்கு ஒரு தடவை கூட படிக்கணும், பரவாயில்ல. நீங்க உள்ளார்ந்து படிக்கணும், டெடிக்கேட்டடா படிக்கணும், உள்ளார்ந்து டெடிக்கேட்டடா படிக்கணும். சார் ப்ரீகேஜியோட சொல்லி கொடுத்தவங்களுக்கும் 1ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தவங்களுக்கும் 2ஆம் கிளாஸ் சொல்லிக்கும் என்ன சார் இது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லை, நீங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதுன்னு இல்லை, காலேஜ் படிக்கும்போது இல்லை, ஸ்கூல் படிக்கும்போது இல்லை, பாஸ்ட் லைஃப்ல நாம பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் இருக்குன்னு போது இந்த லைஃப் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணீங்க, யாரோ ஒருத்தர் பேசுனீங்க. சொரியாசிஸ் பேஷண்ட்டு ஒருத்தரை கிளைமாக்ஸ்ல பார்த்தோம். பெரும்பாலும் சொரியாசிஸ் வந்து பாஸ்ட் லைஃப்ல சாபம் வாங்கியிருப்பாங்க. 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன்ல வந்து பெரியவங்க வந்து யாரோ சாபம் வாங்கியிருப்பாங்க. அந்த சாபம் வாங்கினது தான் சொரியாசிஸா வரும். அது யாருக்கா இருந்தாலும் பெரும்பாலுமே 99% ஆஃப் த சொரியாசிஸ் வந்து நம்ம சயின்ஸ் சொல்றது, மாடர்ன் சயின்ஸ் சொல்றது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஆட்டோ இம்யூன் டிசார்டர், நோயினுடைய எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு, இம்யூனிட்டி குறைஞ்சி போச்சு, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இது. அது எதனால் இது ஸ்ட்ரெஸ்ஸால வருது, இதெல்லாம் நம்ம மாடர்ன் சயின்ஸ் சொல்லுவோம். அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏன் வருது, அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏன் வருது, அந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா தெரியாது. எந்த பிளட் ரிப்போர்ட்லையும் தெரியாது, எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் தெரியாது. அது ஏன் வருது? அந்த பாஸ்ட் லைஃப்ல கர்மாஸ், அந்த கர்மாஸ் வாங்கியிருக்கிறாங்க, சாபம் வாங்க, அது வந்து அடுத்த தலைமுறைக்கு சொரியாசிஸா வரும். ஒரு கேஸ்ல ஒரு 3 ஜென்மத்துக்கு முன்னாடி பர்சனலா இவர் யார் சொரியாசிஸால் அஃபெக்ட் ஆனாரோ அவரு மற்றவங்கள பார்த்து நீ என்ன இப்படி இருக்கிற, நான் பாரு எவ்வளவு அழகா இருக்கன்னு பெருமைப்பட்டிருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க. இது 4வது பிறவி. 1 2 3 இது 4வது. அதுக்கு முன்னாடி 3 பிறவியை தள்ளி அந்த பிறவியில ஒரு பெண்மணிய கிண்டல் பண்ணிக்கிறாரு. நீ எல்லாம் ஒரு கல்யாண பொண்ணா, எப்படி பாரு கருங்குரங்காட்டம் இருக்கிற, என்ன அழகா இருக்கிற நீ, நான் பாரு எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லிக்கிற. அந்த பொண்ணு வருத்தப்பட்டிருக்கு, அடா நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாரு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அடுத்தவங்களுடைய உடலை பத்தி, அடுத்தவங்களுடைய கடலை பத்தி, அடுத்தவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம என்னைக்கும் வந்து குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. ஊனமுற்றவர்கள் கூட சில பேர் கோவம் வந்தா திட்டுவாங்க. ஊனமுற்றவர்கள் கூட சில பேர் கோவம் வந்தா திட்டுவாங்க. அப்படிதான் திட்டி அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் வந்து அந்த மாதிரி சொல்லிதான் அவர் வந்து ட்ரிகர் ஆனார். அவர் பேர் என்ன சார்? மகாவிஷ்ணு. எஸ், மகாவிஷ்ணு. அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணுவா? எஸ். அவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம், அது சொன்ன விதம் தான் தவறு. அந்த பேசும்போது கோவத்துல நொண்டி பையன்னு சொல்லிட்டுக்கிறார். நொண்டி பையன் நீ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பு, அது சொல்லக்கூடாது, தப்பு. அவர் நொண்டியா பிறந்திருக்கிறாருன்னா அது அவருடைய கர்மாவுக்காக அவர் பிறந்திருக்காரு. அது சில காரணங்களாக பனிஷ்மெண்ட்டுக்காக பார்த்துருக்காரு. கடவுள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, அவர் கொடுத்துக்கிறாரு, அவரும் வாங்கிக்கிறாரு. அதை நாம போய் அதை சொல்லி குத்தி காட்டக்கூடாது. அவர் சொன்ன வேர்டில், அது சொல்லக்கூடாது, பப்ளிக்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றோம். அவர் சொன்ன வேர்டில் நொண்டி பையன் நீ அப்படின்னு சொல்லிட்டுக்கிறார். தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. யாரையும் வந்து நீ குருடன், நீ செவிடன், நீ குருடன், நீ செவிடன், நீ நொண்டி பையன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப பெரிய பாவம், தப்பு. அது நம்ம அதை ஒன்றியும் பண்ணக்கூடாது. அது கடவுளை பனிஷ்மெண்ட். அவங்க அந்த காரணமா இருக்கிறது அவங்க பண்ண தவறுகளுக்காக கடவுள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் அது. அது அவங்க உணர்ந்துக்குவாங்க, அது அவங்களே உணர்ந்துக்குவாங்க. அதை நாம வந்து குத்தி காட்டக்கூடாது. நீ நொண்டி பையன், நீ செவிடன், நீ குருடன் அப்படின்னா நம்ம யாரையும் வந்து சொல்லக்கூடாது, தப்பு. அது இது வரைக்கும் நீங்களும் யாரையும் அது மாதிரி சொல்லியிருந்தா கூட அது மாதிரி சொல்லாதீங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க, மனசில் கூட நினைக்காது, தப்பு. அது நம்ம அப்படி செய்யக்கூடாது. அது வந்து அவங்க பண்ணதுக்காக அவங்க கொடுத்துருக்குறாரு, ரைட், ஓகே. அதை வந்து நாம சொல்லி மனசை அவங்க
நோக்கடிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. தயவு செஞ்சு யாரையும் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணாது. நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற கிரிட்டிசைஸ் எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாது, தப்பு அது. அதுவும் கர்மா எனர்ஜி ஃபாலோவர்ஸ் இனிமேலுக்கு அப்படி பண்ணாது. அப்படி சொல்லி தான் இவர் வந்து மகாவிஷ்ணு அவர் சொல்லி அவருக்கு ஏதோ கோவம் வந்து அப்புறம் ஏதோ பிரச்சனை ஆகி நீங்களே பார்த்துருப்பீங்க, மீடியாவில் பார்த்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. சொன்ன விதம் சரியில்லை, அதை மனசுக்குள்ள வச்சிருக்கணும். அந்த மாதிரி இவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு. அந்த மனசு அந்த அம்மா புண்பட்டு வேதம், என்னடா நம்மளை போய் இப்படி சொல்லிட்டு, அது நம்ம கல்யாணம் பொண்ணு, கல்யாணம் ஆக போகுது, நம்மளை வந்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்துவியா, வாழ்த்து விட்டுட்டு நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு மனசு வருத்தப்படுது. அந்த பொண்ணு மனசு வருத்தப்பட்டது. இன்னைக்கு அவர் யாரையும் நான் அழகுன்னு சொல்லிக்க முடியாத மாதிரி சொரியாசிஸ் வந்துடும். நல்லா 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 அப்படியே ரவி பண்ணி புரிஞ்சு பாருங்க. கல்யாண பொண்ணு, கல்யாணம் பண்ண போறோம். இவர் அந்த செரிமனிக்காக வந்திருக்கிறாரு. இந்த அது என்ன செரிமனின்னா, அந்த இந்த பந்தக்கால் நடுறது அப்படின்னு சொல்லி இந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி சில சாங்கியமெல்லாம் பண்ணுவாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி அந்த பந்தக்கால் நடுறது அந்த மாதிரி ஏதோ சில செரிமனிக்காக வந்தவர் அவர். வந்த இடத்துல என்ன பண்ணோம், பொண்ணை வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போகணும். அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறேன், 2 நாள்ல நல்லா இருமான்னு ப்ளஸ் பண்ணணும் இல்லையா, கம்முனு வந்துட்டு போயிடும். இவர் என்ன பண்ணாரு, பொண்ணை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார். நீ என்னம்மா கருங்குரங்காட்டம் இருக்கிற, இப்படி இருக்கிற, அழகே இல்லாம இருக்கிற, உன்னை போய் ஒருத்தன் செலக்ட் பண்ணிக்கிறான் பாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இவர் கண்டக்ட் பண்ணார். அது ஃபீல் பண்ணுது, மனசுல வருத்தப்படுது. என்னடா வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொல்ல ரிலேட்டிவ் வரும், ஃபீல் பண்ணுது. அந்த ஃபீல் பண்ணி மனசை நினைக்குது. அது இந்த ஜென்மத்து அவருக்கு சொரியாசிஸா வந்தது. இது அவர் எந்த ரிப்போர்ட்ல எடுத்தாலும் வராது. இதுக்கு ரூட் காஸ் வந்து இவர் பிளட் எடுப்பாரு, மற்ற சர்ச்சை எடுப்பாரு, எந்த டெஸ்ட் எடுத்தாலும் சொரியாசிஸ் ரூட் காஸ் இதுன்னு வராது. கிளையர் வாயின்ஸ்ல மட்டும்தான் தெரியும். அகக்காட்சியுள்ளவர்கள் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். சித்தர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆகாஷ் ரெக்கார்டை உள்ள போய் பார்க்கக்கூடியவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். கிளையர் வாயின்ஸ்க்கு மட்டும் சாதாரண மக்களுக்கு தெரியாது. இல்லை மெடிடேஷன் உள்ள டீப்பா போனா கண்டுபிடிச்சு தெரியும். பட் ரூட் காஸ் ஆஃப் தட் சொரியாசிஸ் இஸ் திஸ் ஒன். அப்போ அவங்க மனசு புண்பட்டதுனால 4 பிறவி தள்ளி அது காரணம் இருக்கு. ஏன் அடுத்த பிறவியில கொடுக்கலாம், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை பத்தி எடுத்தா 1 வருஷத்துக்கு பாடம் எடுக்கலாம், அதை பத்தி எடுத்தா 1 இயர் பாடம் எடுக்கலாம் டெய்லி. அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஸோ அந்த அந்த மனசுல நினைச்சது 4 ஜென்மங்கள் கழித்து இந்த ஜென்மத்தில் சொரியாசிஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிளியர் ஆகுது. ரீசன் பார்த்தா இந்த ரீசன். அப்போ இதுல நம்ம என்ன ஒரு தெளிவு கொண்டு வரோம், பெரியவங்க முன்னோர்கள் அவங்க சம்பாரிச்ச தீய கர்மா, அவங்க சம்பாரிச்ச சாபம் சொரியாசிஸ் வருதுன்னாலும் இங்க ஒரு கேஸ் ஒன்று வருது பாருங்க புதுசா, இவரே சம்பாரிச்சதும் வருது. இவரே சம்பாரிச்ச கேஸும் ஒரு இந்த கேஸும் வருது. அப்போ நான் சொன்னேன் அவருக்கு அவங்க யாரு என்ன பேருன்னு தெரியாது. அப்புறம் நான் டீட்டெயில்ஸ் சொல்லி இந்த பேர் கொண்டவங்க இன்னார்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு ஜனத்தில் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், மன்னிப்பு அவங்ககிட்ட கேட்கணும். இந்த மாதிரி பேரை சொல்லி, அவங்க உருவம் தெரியாது உங்களுக்கு, பட் எனக்கு தெரியும், நீங்க பேரை சொல்லி மன்னிப்பு கேளுங்க, நான் மனசை புண்படுத்துனது தப்புதாம்மா, நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன், நீ தயவு செஞ்சு நான் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்மா கிளியரிங் மெடிசன் கொடுத்தேன். நேற்று ஃபோன் பண்ணி சொல்றாரு, சார் இப்போ வந்து 1 மந்த்ல எனக்கு நல்லா சொரியாசிஸ் நார்மல் வந்துச்சு சார், நார்மல் வந்துச்சு சார், இப்போ எனக்கு பரவாயில்ல சார், முன்ன இந்த மாதிரி இல்லை, 1 மந்த்து தான் மன்னிப்பு கேட்டேன் சார், கரெக்டாக மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பு கொடுத்தேன், உங்கள் கர்மா கிளியரிங் மெடிசன் மட்டும் சாப்பிட்டேன் சார், இப்போ நல்லா இருக்கு சார், இப்போ நல்லா இருக்கு, இந்த 1 மந்த்ல ரொம்ப குறைஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், க்யூர் ஆகலைன்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எஸ், அப்போ பாருங்க 4 ஜென்மத்துக்கு முன்னாடி இவர் யாரும் மனசை புண்படுத்தி இருக்கிறாரு, அது இவருக்கு சொரியாசிஸா வந்துருக்கு. இவர் என்ன போய் தைலம் தடவினாலும் ஆயின்மெண்ட் தடவினாலும் என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது. கர்மா கிளியரிங் மெடிசன் தான் கொடுத்தேன், வேற மெடிசன் கூட கொடுக்கல. அவர் மன்னிப்பு கேட்க சொன்னோம், மன்னிப்பு கொடுக்க சொன்னோம், தர்மம் பண்ண சொன்னேன், தர்மம் பண்ணுங்கன்னு சொன்னேன், தர்மம் பண்ணிட்டு மருந்து ஆரம்பிக்க சொன்னேன், தர்மம் பண்ணிட்டு மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். தர்மம் பண்ணாரு, மன்னிப்பு கேட்டாரு, மன்னிப்பு கொடுத்தாரு, கர்மா கிளியரிங் மெடிசன் சாப்பிட்டாரு, சரியா போச்சு சார். இப்படியே போயிட்டா இன்னும் ஒரு 10-15 நாள் சுத்தமா போயிடுங்க சார், இப்போ 90% சரியாச்சு சார், அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். முடிஞ்ச பிறகு ஒரு 1 மந்த் கண்டினியூ பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க போட்டோம். இதுதான். அப்போ அடுத்தவங்களுடைய மனசு நோகடிச்சா அது நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆசிரியர்களுடைய மனசு பாதிச்சா கிட்டத்தட்ட எப்படிலாம் பாதிக்கிறாங்க ஒரு 3 ப்ராப்ளம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வகுப்புல சொல்லியிருக்கேன். அதனால ஆசிரியர்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அவங்க எல்லார் பேரையும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 பேர்கிட்ட கேட்டுங்க. லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி
போட்டிருந்தாங்க. எனக்கு பழைய ஆசிரியருடைய பேர்லாம் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க லாஸ்ட் வீக். பழைய ஆசிரியர்களுடைய பேர் எனக்கு ஞாபகம் வரல, லட்சுமி சகோதரி போட்டிருந்தாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரலைன்னா அப்படி எங்க போடணும், எனக்கு ஞாபகம் வராத எனக்கு கற்றுக் கொடுத்து ஆசிரியர்கள் போட்டோம். அது கரெக்டா டிவைன் கொண்டு போயிடும். ஞாபகம் வந்தா ஞாபகம் பேர் போட்டுக்கோங்க. ஞாபகம் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்கு ஞாபகத்திற்கு வராத எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களிடம் நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன்னு போட்டுக்கோங்க. எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம், கடவுள் கரெக்டா பிடிச்சிடுவாரு. நமக்கு தான் கரெக்டா வேணும், இது வேணும் இது வேணும். நம்ம இதை விட்டா கூட அவர் தான் கடவுள். சரியா? அதனால நீங்க அதுக்காக இந்த ஞாபகம் வரல அப்படின்னா அதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டாம், அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஞாபகம் வர்றவங்கள எழுதுங்க, ஞாபகம் வராதவங்கள எனக்கு ஞாபகத்திற்கு வராது, என்னுடைய நினைவுக்கு வராத ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களிடம் நான் மனதார மன்னித்து கேட்கிறேன், ஆசீர்வாதம் கேட்கிறேன்னு சொல்லி நீங்க அது பேர் போட்டுருக்கோம். சரியா? நிறைய பேர், ஒரு 50 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 டீச்சர்ஸ் இருக்காங்க, அப் டு பிஹெச்டி வரைக்கும். ஸ்கூல் ஃப்ரம் பிகேஜில இருந்து யார் யார் நேமெல்லாம் இருக்காங்களோ எல்லாமே ஈக்குவல் தான். எல்லாருமே ஈக்குவல் தான். 1ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் மட்டும் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒஸ்தி. சரிங்க? 5ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்த வாத்தியார் மட்டும் பிஹெச்டி பண்ணும்போது இருந்த மென்டார் ஒஸ்தி. அப்படிலாம் கிடையாது. ப்ரீகேஜி சொல்லி கொடுத்த அந்த மிஸ்ஸில் இருந்து பிஹெச்டியில மென்டார் வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான், ஈக்குவல் தான். இதில் இவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸு, இவங்க ஹைஸ்கூல் டீச்சர்ஸு, இவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸு, இவங்க யூஜி சொல்லி கொடுத்த போது வந்த ரீடர்ஸு ப்ரொஃபஸர்ஸு, இவங்க பிஜி படிக்கும்போது இருந்த ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸு, இவர் டீனு, அப்படிலாம் கிடையாது. ஆனா ஆவணா சொல்லி கொடுத்த அந்த ப்ரீகேஜியில அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆனா ஆவணா சொல்லி கொடுத்த போட்டு உயிரெழுத்து ஆரம்பிச்சு கொடுத்த அந்த ஆசிரியர்கள் இருந்து பிஹெச்டி பண்ற வரைக்கும், நீங்க எத்தனை பிஹெச்டி பண்ணிருந்தாலும் அத்தனை பிஹெச்டிக்கு யாரெல்லாம் மென்டாரா இருந்தாங்களோ அவங்க வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். நோ டிஸ்கிரிமினேஷன் அட் ஆல். அதுல வித்தியாசம் கிடையாது, இவங்க இப்படி அவங்க அப்படி கிடையாது. ஆசிரியர்னா ஆசிரியர் தான். நோ டிஸ்கிரிமினேஷன். அதுல இன்னும் சொல்ல போனா பேசிக் ஃபண்டமெண்டல் போட்டவங்க இன்னும் ரொம்ப 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 நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமான ஃபண்டமெண்டல் போட்டவங்க அவங்க தான். அடிப்படையில எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல யாரெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, எலிமெண்ட்ரி லெவல்ல சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க தான் இன்னும் அதிகமான பொறுப்புல நமக்கு நல்லதும் கட்டதுக்கும் அடிப்படையா இருக்கிறவங்க அவங்கன்னு கூட சொல்லலாம். எல்லாமே ஈக்குவல் தான், அதில் இன்னும் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அந்த ஆசிரியர்கள் பேரை போட்டுக்கோங்க. எல்லார் பேரையும் போட்டு படிக்கணும். டெய்லி படிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்போயாவது மாசத்துக்கு ஒரு நாள் வெட்டியா வீணா போன சினிமா பார்க்கறது, குடிக்கெடுக்கிற சீரியலை பார்க்கறது, வீணா போன அரசியலை பத்தி பேசுறது, இப்படி வெட்டி அட்டை வீட்டுக்கார நியாயம் பேசுறது, இந்த டைம் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. கர்மாந்திகளுங்க வந்த பிறகு எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அந்த டைம் எல்லாம் பாசிட்டிவா எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், இவங்ககிட்ட கேளுங்க. அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளோ நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க தலைமுறைகளுக்கும், உங்களுடைய தலைமுறைகளுக்கும் கிடைக்கும். அதனால அவங்க பேரை போட்டு மன்னிப்பு கேளுங்க. எத்தனை பேர்னாலும் பேர் போட்டு கேளுங்க. இல்லை உங்களால் ஒரே டைம்ல கேட்கணும்னா ஒரு 5 பேருக்கு கேளுங்க. இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்கும், இன்னொரு 5 பேருக்கு கேளுங்க. இன்னொரு டைம் வாய்ப்பு கிடைக்கும், இன்னொரு 5 பேருக்கு கேளுங்க. அப்படி கேளுங்க. பட் எல்லாருக்குமே கேளுங்க. எல்லாருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். நம்ம மனசு நோக்கிற மாதிரி அவங்க நடந்தாலும் சரி, அவங்க மனசு நோக்கிற மாதிரி நாம் நடந்தாலும் சரி. நம்ம மனசு நோக்கிற மாதிரி அவங்க நடக்கிறது கொஞ்சம் தான், 1%. நம்ம தான் அவங்க மனசு நோக்கிற மாதிரி நடந்திருக்கோம் நிறைய. அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியும். பட் எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட் இன் ஆகாஷி ரெக்கார்ட். இந்த கேள்வி வரும்போது பழைய கேள்வி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஆன்சர் பண்ணலை, இப்போ ஆன்சர் பண்ணிடுறேன். டீச்சர்ஸ் மாணவர்களை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். பிகாஸ் அவங்க படிக்கலன்றதுக்காக, அவங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக அடிக்கிறோம், திட்டுறோம். அது கர்மால சேருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், ஒரு 3 months பேக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆன்சர் இப்போ சொல்றேன். கண்டிப்பா கெட்ட கர்மா கிடையாது. நீங்க அடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, நீங்க அடிச்சனால அவன் சஃபர் ஆயிருந்தாலும் சரி, அதனால உங்களுக்கு கெட்ட கர்மா கிடையாது. இது அந்த கர்மாவை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அந்த நான் சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி, ரேசத்தின் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். ரேசத்தின் டிஃபரன்ஸ், பிளேடு மாதிரி. பிளேடு ரேசர் எப்படி இருக்கும், அவ்வளோ தின்னா இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். ஆமா, ரேசத்தின் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். பாசிட்டிவ் கர்மா மாதிரி தெரியும், நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ் கர்மா மாதிரி இருக்கும், பாசிட்டிவ் கர்மா இருக்கும். நம்ம கொஞ்சத்துல மிஸ் பண்ணிக்குவோம். இது நெகட்டிவ்னு நினைப்போம், ஆனா பாசிட்டிவா இருக்கும். இது பாசிட்டிவ் நினைப்போம், நெகட்டிவா இருக்கும். அது அனுபவத்துல வந்துடும். அது பெரிய விஷயம் கிடையாது, அனுபவத்துல வந்துடும். அப்ப அதே மாதிரி டீச்சர்ஸ் அப்படின்றவங்க ஸ்டூடெண்ட்ஸை அடிச்சாலோ, திட்டினாலோ, வேற பனிஷ்மெண்ட் கொடுத்தாலோ,
வேற எந்த வகையில நீங்க அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பா அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, வேற பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, இல்ல வந்து நீங்க ஏதாவது சொல்லி திட்டி அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இப்பெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போறாங்க, டீச்சர்ஸ் மேல போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்தாலும் கூட உங்களுக்கு கெட்ட கர்மா சேராது. இதனால தெளிவா ஆசிரியர் சமுதாயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, வேற பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, நீங்க ஏதோ சொன்னதால அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க நியாயமா சரியா செஞ்சிருந்தாலும் கூட அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சுன்னு சொல்லி உங்க மேல எகெயின்ஸ்டா உங்க மேல டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ கூட நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அது உங்களுக்கு கெட்ட கர்மா இல்லை, நல்ல கர்மா தான். பிகாஸ் யூ ஆர் டூயிங் யுவர் டியூட்டி. அதனால நீங்க அது வந்து கெட்ட கர்மாவோ கிடையாது, கண்டிப்பாக நல்ல கர்மா தான். அது எந்த வகையிலையும் அது கெட்ட கர்மாவோ கிடையாது, நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேவா? அந்த கேள்விக்கு இப்ப ஆன்சர் பண்ணிருக்கேன். ரைட். மதிப்பு மிக்க ஐயா அம்மா அவங்க ஆசிரியர்கள் பேரை போட்டுக்கோங்க. ஆசிரியர்களா இருந்தா அவங்க பேரை போட்டுக்கோங்க. நான் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் நான் தங்களுக்கு செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாய்மையுடன் தங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படி நான் நடந்து கொண்டதற்காக மீண்டும் தங்களிடம் தாய்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நான் நன்றாக படிப்பதற்கும் வாழ்க்கையில் கல்வியின் மூலம் உயர்வதற்கும் நல்ல வேலைக்கு செல்வதற்கும் நேர் வழியில் பணம் சம்பாதிப்பதற்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் சமுதாயத்தையும் காப்பதற்கான என் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் சமுதாயத்தையும் காப்பதற்காக நல்ல அறிவை தந்த ஆசிரியர்களே அவங்க சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சாலும் கூட அரசாங்கமோ ஒரு தனியார் நிர்வாகமோ யாரோ சம்பளத்துக்காக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் நீங்க டியூஷன் போய் படிச்சா கூட, நீங்க பேமெண்ட் பிரைவேட்டா தனியா நீங்க பேமெண்ட் பண்ணி டியூஷன் எடுத்தா கூட அவங்களும் ஆசிரியர்கள் தான். அவங்களையும் இதை சேர்த்துக்கோங்க. ஸ்கூல் காலேஜ் கிடையாது, நீங்க பர்சனலா பிரைவேட்டா நீங்க டியூஷன் போறீங்க, கோச்சிங் சென்டர் போறீங்க, பிரைவேட்டா போறீங்க, கோச்சிங் சென்டர் போறீங்க, மற்ற பிரைவேட் பிரைவேட் டியூஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட போறீங்க, அங்கே சொல்லிக் கொடுக்குறவங்களும் ஆசிரியர்கள் தான். அவங்களும் ஆசிரியர்கள் தான், அவங்களையும் சேர்த்துக்கோங்க. இவங்க எல்லாருமே நீங்க நல்லா இருக்கிறதாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஜீவாதாரத்திற்காக, அவங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்காக அடிப்படை தேவையான பணம் அவங்க உங்ககிட்ட வாங்கினாலும், ஃபீஸாக வாங்கினாலும், அரசாங்கம் சம்பளம் கொடுத்தாலும், ஸ்கூல் ஆர் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சம்பளம் கொடுத்தாலும், அது குரு காணிக்கையாக தட்சணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க உங்களுக்கு தெய்வமாக இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் மாதா பிதாவுக்கு அடுத்து குருவை போட்டிருக்காங்க. இந்த 4 பேர் யாரு உங்களுக்கு லைஃப்ல யார் அடிப்படை, இவங்க இல்லாம வாழ்வு இருக்க முடியாது, இவங்க இல்லாம உங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னு தான் மாதா பிதா குரு தெய்வம். மாதாவுக்கு அடுத்தது பிதாவுக்கு அடுத்து குருவு தான் போட்டிருக்காங்க. அவங்க யாராக இருந்தாலும் குரு தான். குருவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுங்க. இந்த குரு தான் தெய்வத்தை காட்டி கொடுக்கிறவர். ஏதோ ஒரு வகையில இந்த கலை சிஸ்டத்துல வேற வேற மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு குரு தான் உங்களுக்கு தெய்வத்தை காட்டி கொடுக்கும். அது வந்து ஆன்மீக குருவா வச்சுக்கோங்க, அந்த ஆன்மீக குரு. ஸோ அந்த குரு கிட்ட, அந்த குருமார்கிட்டே மனசு நோகாத, மனசு வருத்தப்படாத நடந்துக்கோங்க. சரியா? அது ஆசீர்வாதமாக இருக்கும். எஸ். நான் நன்றாக படிப்பதற்கும் வாழ்க்கையின் கல்வியின் மூலம் உயர்வதற்கும் நல்ல வேலைக்கு செல்வதற்கும் நேர் வழியில் பணம் சம்பாதிப்பதற்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் சமுதாயத்தையும் காப்பதற்காக நல்லறிவை தந்த ஆசிரியர்களே நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நல்லா மனசார டெடிக்கேட்டடா சொல்லணும். கடமைக்கு படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. ஒப்பிப்பாங்க பார்த்தீங்களா, கடன் ஒப்பிப்பாங்க. திருக்குறள் ஒப்பிப்பு போட்டி, மனநல போட்டி, திருவாசகம் ஒப்பிப்பு போட்டி அங்கங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனப்பாடம் தான் சொல்றது இல்லை, அதை லைஃப்ல அப்ளை பண்ணணும். திருக்குறள் ஒப்பிக்கிறது பிரயோஜனம் கிடையாது, பிரைஸ் வாங்குறது பிரயோஜனம் கிடையாது. அதை லைஃப்ல அப்ளை பண்ணணும், அப்பதான் பிரயோஜனம். அதான் திருவள்ளுவருக்கு சொல்லுகின்ற நம்ம நன்றி கடன்.
திருவாசகம் பாடணும்னா திருவாசகத்தை பாடிட்டு ஒப்பிச்சுட்டு ஸ்டேஜில் ப்ரைஸ் வாங்கிட்டு வர்றது இல்லை. அந்த திருவாசகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருவாசகத்தை லைஃப்ல அப்ளை பண்ணணும். முற்றோதல் முற்றோதிட்டு வர்றது பெருசு இல்லை, அதை லைஃப்ல அப்ளை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். திருவட்பா பாராயணம் பண்றது பெருசு இல்லை. உட்காந்து வள்ளலார் முன்னாடி படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு பாராயணம் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரு பெரிய கிடையாது. அதை லைஃப்ல அப்ளை பண்ணணும். வள்ளலார் சொன்ன விஷயம் லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் தான் முக்கியம். நிறைய பேர் தியரிட்டிக்கலாவே போயிடுறீங்க. 99% அப்ளை பண்ணணும். வள்ளலார் சொன்னாரா, வள்ளலார் சொன்னதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். திருவட்பாடம் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, அதை லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. அது அந்த ரிசல்ட்டே வேற. ஆனா அம்மா அப்படி இல்லை. அதை அப்படியே படிக்கிறோம் போயிடுறோம். பைபிளா படிக்கிறோம் போயிடுறோம், குரானா படிக்கிறோம் போயிடுறோம், பகவத்கீதையா படிக்கிறோம் போயிடுறோம். பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட், அற்ற வேஸ்ட். சரியா? லைஃப்ல அப்ளை பண்ணு. நம்முடைய எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். இது நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் அவர்கிட்ட. அடுத்தது கொடுக்கறதுக்கு வரோம். இந்த இடத்துலயே நீங்கள் என்னை திட்டியதற்கும் அடித்ததற்கும் என் மனதை புண்படுத்தியதற்கும், புண்படுற மாதிரி நடந்திருப்பாங்க. ஓகே, நீங்கள் என்னை திட்டியதற்கும் அடித்ததற்கும் என் மனதை புண்படுத்தியதற்கும் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் நீங்கள் எனக்கு செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். மன்னிச்சிருங்க. உங்க மனசு நடந்திருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. அது என்ன மாதிரி அவங்க நடந்தாலும் மன்னிச்சிருங்க. ஓகே, நீங்கள் எனக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் மனம் புண்படி நடந்து கொண்டதற்காக நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளுடனும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். பிளஸ்ஸிங் கேளுங்க, பிளஸ்ஸிங் கேளுங்க. நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளுடனும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். பிளஸ் பண்ணுங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களே, உங்களது அன்பான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உயிரோடு இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களான்னு தெரியாது. இறந்துருந்தாங்கன்னா அவங்க ஆவியில் எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு தெரியாது. இல்லை மறுபடியும் எடுத்தாங்கன்னா அவங்க எந்த நாட்டில், எந்த ஊர்ல, எந்த ஜெண்டர்ல, எங்கே பிறந்திருக்காங்கன்னு தெரியாது. அது நமக்கு தேவையில்லை. அது அவர் பார்த்துக்கிட்டு, இறைவன் பார்த்துக்குவார். நீங்க கேட்க வேண்டிய இது மட்டும்தான். அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்க எங்க இருக்காங்க என்ன தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, ஆவியத்தில் இருந்தாலும் சரி, எந்தெந்த லெவல்ல இருந்தாலும் சரி, இல்லை மறுபிறப்பு இருந்தாலும் சரி, மறுபிறப்பை எடுத்திருந்தாலும் கூட அந்த லிங்க் நமக்கு இருக்கும், அந்த ஜீன் கான்டாக்ட் இருக்கும். அது பெரிய சயின்ஸ். அது பெரிய சயின்ஸ். எத்தனை பிறவிகள் இருந்தாலும் அந்த லிங்க் நம்ம கிட்ட இருக்கு. கோடிக்கணக்கான லிங்க்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நாட் இன் லேக்ஸ், பில்லியன்ஸ் மில்லியன்ஸான கனெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. இன்விசிபிளா இருக்கு. அவ்வளோ கனெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. சரியா? அதனால அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆசிரியர்கிட்ட மன்னிப்பா நடந்துக்கோங்க. நீங்களும் ஆஸ் எ பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல, காலேஜில் டீச்சர்ஸ் கிட்டலாம் போனீங்கன்னா, பிடி மீட்டர்லாம் போறீங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யாரையும், எந்த டீச்சர்ஸையும் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, கமெண்ட் அடிக்காதீங்க, யாரையும் எந்த கமெண்ட்டும் அடிக்காதீங்க. அவங்கள ஒர்ஷிப் பண்ணணும், மரியாதையா கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இந்த இந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்க நிறைய சில ஃபங்க்ஷன்ஸ்ல இப்போ ரீசெண்டாக இந்த குருமார்கள்லாம் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு எல்லாம் பாத பூஜை பண்ணுறாங்க. மீடியாவில் போடுறாங்க, நான் பேப்பரில் பார்த்துருக்கேன். சில அமைப்புகள், இந்து அமைப்புகள் விஜயதசமி நாளில், அப்புறம் இந்த ஆசிரியர் தினத்தில் கூட இதை போட்டிருந்தாங்க. ஆசிரியர் இப்போ போன செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்னைக்கு, அப்புறம் விஜயதசமி அன்னைக்கு, இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்காக சில டேஸில் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத பூஜை பண்ணுறத போட்டிருக்கோம். நல்ல ஒரு இனிஷியேஷன் தான், தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான் அது. அது ஒரு பட் அது பாத பூஜை பண்ணணுன்றது இல்லை, அந்த மரியாதை கொடுக்கணும். பாத பூஜை தப்பு இல்லை. குருமார்களுக்கு பாத பூஜை பண்ணுறதோ, பெற்றோர்களுக்கு பாத பூஜை பண்ணுறதோ தப்பு இல்லை. குருமார்களுக்கு, பெற்ற அன்னை தந்தையருக்கு பாத பூஜை பண்ணுறதும் தப்பு இல்லை. ஸோ அதனால தான் பாருங்கள், அந்த செரிமனி ஒரு கல்யாணத்துலையும்
பாத பூஜை பண்ணுவாங்க இல்லையா, பார்த்துருக்கோம் இல்லையா, பாத பூஜை பண்ணுவாங்க. எல்லா எல்லா மேரேஜ்லையும், இந்து மேரேஜஸில் வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பாத பூஜை பண்ணுவாங்க. மாப்பிள்ளையினுடைய அப்பா அம்மாவுக்கு பண்ணுவாங்க, பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு பண்ணுவாங்க. மாப்பிள்ளையும் சரி பொண்ணும் சரி 2 பேரும் மாற்றி பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பண்ணுவாங்க, மாமனார் மாமியாருக்கு பண்ணுவாங்க. பொண்ணும் சரி அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் வந்து மாமனார் மாமியாருக்கு பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறாங்க? எதுக்காக பண்ணுறாங்க? என்ன ஆன்சர் வந்துருக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க, அது அப்படியே ஆன்சர் வச்சு. ஆனால் கல்யாணம் ஆகி உடனே அவங்கள வந்து தனி கொடுத்துன்னு போயிடணுன்றோம். எப்படி? கல்யாணம் ஆன உடனே நம்ம தண்ணி கொடுத்து மாமனார் மாமியார் வேண்டாம், அவங்களாம் வேண்டாம், டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம். ஆனால் கல்யாணத்தில் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும். அதை பாத பூஜை பண்ணும்போது கல்யாணத்தில் அந்த செரிமனி என்ன சொல்லுது? அந்த செரிமனி என்ன சொல்லுது? படிக்கிற ராமாயணம் இடிக்கிற பெருமாள் கோயில்னு கதை தான். கல்யாணத்தினுடைய திருமணத்தினுடைய எந்த மதத்தினுடைய திருமண சடங்காகட்டும், அதோட தாற்பயங்களை ஒன்று யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியல, யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க, ஃபாலோ பண்ணவும் மாட்டேன்றாங்க. அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்றீங்க, அவங்கள வந்து காலம் முழுசும் நல்லபடியா வச்சு காப்பாற்றணுன்ற ஒரு ஒரு இதை வந்து அந்த மேரேஜ் டைம்ல சொல்லி கொடுக்குறாங்க. வரப்போற பொண்ணுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. மாமனார் மாமியாருக்கு பாத பூஜை பண்றோமா, மாமனார் மாமியார் நல்லா வச்சுக்கோமான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா கல்யாணம் ஆகி அடுத்த 2 மாசத்துல தனி கொடுத்து போலான்றீங்க, மாமனார் மாதிரி கழட்டி விட்டுறலான்றீங்க, என்ன மீறி போனா முயல் ரிசல்ட்றான்றீங்க. அப்போ திருமணத்தின் போது நீங்க செய்கின்ற கடவுளுக்கு நீங்க கேரண்டி கொடுக்குற ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்களா? பண்ணலையா? பண்ணல. அப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோ, கிடைக்குமா கிடைக்காது? எத்தனை பேர் செய்றீங்க? அதே மாதிரி மாப்பிள்ளையும் பண்றாரு, பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்றாரு. என்ன அர்த்தம்? மாமனார் மாமியாரே தன்னுடைய சொந்த அப்பா அம்மா மாதிரி நினைக்கணும். அது மாப்பிள்ளையும் சரி பொண்ணும் சரி, மாமனார் மாமியாரையும் பெற்றெடுக்காத இன்னொரு அப்பா அம்மாவை நினைக்கணும். அந்த கான்செப்டை தான் அங்கே மாப்பிள்ளையும் பார்க்குறாரு. ஆனால் ரீசெண்டாக பேப்பரில் இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்தேன், மாமியாரை கொலை செய்த மருமகன், இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி. மாமியாரை கொலை செய்த மருமகள், ரெண்டுமே ஆப்போசிட்டா வருது. 2 பேருமே கல்யாணம் பண்ணிப்பாங்க, 2 பேரும் பாது பூஜை பண்ணியிருப்பாங்க. மாமனாரை கொலை பண்ண மருமகளும் சரி, மருமகளை கொலை பண்ண மாமியாரும் சரி, 2 பேரையும் பாத பூஜை பண்ணியிருப்பாங்க. அப்ப இங்கே பாத பூஜை பண்ணிட்டு அப்புறம் போய் அவங்கள கொலை பண்ணா எப்படி? அது தமிழ்நாட்டில், அதுவும் பண்பாட்டுக்கு பேர் போன தமிழ்நாட்டில் நடந்த விஷயம். நான் சொல்றது தினத்தந்தி பேப்பர்ல நான் பார்த்த விஷயம். இப்போ ரீசெண்டா ஒரு 1 மந்த் பேக். என்ன இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு நியூஸ், மாமனார் மேல பொய்யான வழக்கு போட்டு சிறைக்கு தள்ள முயன்ற மருமகள். அதுவும் பேப்பர் ஹெட்டிங் மட்டும் தான் பார்த்தேன், உள்ள போய் பார்க்க நேரம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் தான் அப்படியே ஹெட்டிங் மட்டும் தான் பார்க்க, உள்ள போய் பார்க்க நேரம் இல்லை. மாமனாரை பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்து சிறைக்கு தள்ள முயன்ற மருமகள், காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். அதை கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ள போயிருக்கு. அவங்க என்கொயரி பண்ணிக்கிறாங்க. என்கொயரி பண்ணி பார்த்தா இது மாமனார் மேல சொல்றதெல்லாம் அபாண்டம்னு அப்புறம் என்கொயரியில் தெரிஞ்சிருக்கு. ஏதோ கொஞ்சம் போலீஸ்க்கு மனசாட்சிப்படி அதை வந்து கூப்பிட்டு அந்த பொண்ணை வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணாமல் அனுப்பிச்சிருக்காங்க. இது பேப்பரில் போட்டணும் நியூஸ். இதெல்லாம் என்ன தப்பா பண்ணிட்டு இருக்கும் நீதான். அப்போ மாமனார் மாமியார் மதிங்க. அவங்க எவ்வளோ கட்டவங்களா இருந்தாலும் அட்லீஸ்ட் மதிக்கன்னா ஒதுங்கியாவது இருங்க. இந்த மாதிரி குத்துறது வெட்டுறது இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. மாமியார் வந்து பெற்றெடுக்காத இன்னொரு அம்மா, மாமனார் பெற்றெடுக்காத இன்னொரு அப்பா. உங்க அப்பா மாதிரியே தான் அவரும், உங்க அம்மா மாதிரியே தான் அவரும். அந்த மரியாதை கொடுங்க. உங்க லைஃப் எப்படி மாறுது பாரு. முடிஞ்ச வரைக்கும் முதியோர்களுக்கு போய் சேர்த்துடுறது, வீட்டுக்கிட்டே வராதே என்ன வேண்டியது, பணம் கொடுக்காதே என்ன வேண்டியது. இதெல்லாம் நிறைய ஃபேமிலியில் நடக்குது. இதை பத்தி பேசும், நிறைய பேசுவோம், ஃபியூச்சர்ல பேசுவோம். நம்மளை நாம மாத்திக்காம நம்ம என்ன சாமி கொடுத்தாலும் வேலைக்காக. நான் ஏற்கனவே பல வருஷம் சொல்லியிருக்கேன். ஒரு ரயில்வே ஆஃபீஸர் வீட்டுக்கு போனா ஒரு மணி நேரம் ஆகும். அந்த போட்டோக்கள்லாம் 1 நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 30-40 வரைக்கும் எல்லாம் போட்டி மந்திரம் சொல்லி போட்டு பண்ணுவார். ஹஸ்பண்ட் வந்தானா வாங்க ஒரு தண்ணி குடிங்க, ஒரு காப்பி டீ குடிங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்ல மாட்டான். அவர் டயர்டா ஆஃபீஸில் அப்படியே போவாராம். சொல்லுவார், சார் நான் அவ்வளோ டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறேன் சார்,
வீட்டுக்கு போனால் ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கல சார். அது உட்காந்து பூஜை பண்ண கிளம்பிச்சுட்டு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு என்ன ஓணும்னு கேட்குது சார். அதுக்குள்ள நானே போய் தண்ணி குடிச்சிட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டு போயிருக்காங்க சார் அப்படின்றாரு. கடவுள் எதுவும் தெரியல அவர். காது கட்டினா கணவன் தான் கடவுள். அவர் தான் டயர்டாகி கஷ்டப்பட்டு வராரு. இருக்கு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய் தண்ணி கொடுத்து என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை விட அந்த கடவுளா முக்கியம் தெரியல. கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. கடவுள்னா என்னன்னு தெரியாம யார் ஏதோ கடவுள் கும்பிட்டு போறோம். அது தப்பு இல்லை, கும்பிட்றது தப்பு இல்லை. பட் முன்னாடி இருக்கிற அந்த கணவனும் கடவுள் தான் அப்படின்னு தெரியல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும்னா ஒய்ஃபுக்கு தெரியாம கொடுப்பார். சொல்லுவார், ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா ஒய்ஃபுக்கு தெரியாம காசு கொடுக்குறாங்க சார். ஒய்ஃபுக்கு தெரியாம காசு கொடுக்குறாங்க சார். தெரிஞ்சது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நாட்டு வீட்டுல ஒரே ரணகலம் தானா. அது எப்படி அனுப்பலாம், ஏன் அனுப்பலாம், எது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரகலை தானா. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார். ஒய்ஃபுக்கு தெரியாம பணத்தை கொடுப்பார். இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு தெரியாம ஹஸ்பண்டுமாருங்க வந்து அவங்க அப்பா அம்மா கொடுத்து நிறைய பேர் நான் பார்த்தேன். நிறைய பேர், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொன்னேன், நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டு ஏதாவது திட்டுவாரு, ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கு தெரியாம அவர் கொடுக்குற காசுல மிச்சம் மீறி மீட்டி அப்பா அம்மா கொடுக்குறவங்க இருக்காங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். ஒய்ஃபு தெரியாம ஹஸ்பண்ட் கொடுப்பாரு, அது பெரும்பாலும் கொடுப்பாங்க. இந்த ஒய்ஃபுங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி பண்ண முடியாது இல்லை, இவர் மாதிரி அவங்க பண்ண முடியாது. அவர் ஏதாவது ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை கொஞ்சம் மிச்சம் மீறி மீட்டி ஏதாவது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மீட்டி அவங்களா என்ன முடியும் மீட்டி புருஷன் என்ன சொன்னா இவர் திட்டுவாரு, பிரச்சனை பண்ணுவார். அதுக்காக அப்படி மறைமுகமாக தெரிஞ்சும் தெரியாம அப்படி முன்ன பின்ன கொஞ்சம் கொஞ்சம் வயிற்ற கட்டி வாய் கட்டின்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி மீட்டி அந்த பணத்தை அப்பா அம்மா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணோம், மாமனார் கொடுங்க மாமியார் கொடுங்க அப்படின்னு சொல்லி மருமகன் தர்மம் கொடுக்கணும். ஏன்னா பெற்றெடுக்காது இன்னொரு அப்பா இன்னொரு அம்மா. அவங்க மாமனார் கஷ்டப்படுறாருன்னா அது உங்க அப்பா கஷ்டப்படுற மாதிரி தான். மாமியார் கஷ்டப்படுறாங்கன்னா அம்மா கஷ்டப்படுற மாதிரி தான். தர்மமா கொடுங்க, மாமனார் கொடுங்க மாமியார் கொடுங்க, கட்டி போக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எஸ், கணவன் கூட பிறந்தவங்களையோ மனைவி கூட பிறந்தவங்க எதிரிகள் நினைக்காதீங்க. அவங்க ஒரு காமத்தோட தான் வந்திருக்காங்க, எதிரிகள் நினைக்காதீங்க. நீங்க இந்த ஃபண்டமெண்டலா நீங்க மாத்தாம உங்க பிரச்சனைக்கு வெளியே வரவே முடியாது. நோய்கள் வெளியே வர இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. போக போக சொல்லிக் கொடுப்போம், போக போக சொல்லிக் கொடுப்போம். நீங்க ஜிம்முக்கு போறது, நீங்க மற்ற மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி நீங்க வந்து இங்க வீட்டுல ப்ராக்டிஸ் பண்றது, ட்ரெட்மில் வச்சுக்கிறது, டாக்டர் சொல்றாருன்னு அதை பண்றது, இந்த அந்த யோகா பண்றேன், இந்த மெடிடேஷன் பண்றேன், இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க பக்காவா யோகா பண்ணி பக்காவா மெடிடேஷன் பண்ணி புருஷன் கூட போனவங்களை கிட்ட சேர்க்கறது இல்லை, ஒய்ஃப் கூட போனவங்களை கிட்ட சேர்க்கறது இல்லை, யாரையும் கிட்ட சேர்த்தது கிடையாது. நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க நாங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாளைக்கு உங்களுக்கு இதே கதி தான், உங்களுக்கு இதே கதி தான். புருஷன் கூட பிறந்தவங்க யாரும் வந்துடக்கூடாது, கேட்டக்கூடாது. அதெல்லாம் சொல்லி எடுத்துன்னு போயிடுவாங்க. கிட்ட சேர்த்தாத, நாத்தனார் சேர்த்தாத, அம்மாங்களே சொல்லி கொடுக்குறாங்க. தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நாத்தனார் கிட்ட சேர்த்தாத, அவ வந்து உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கலாம் வாங்கி போயிடுவா. இவங்களே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. நாளைக்கு உங்க வீட்டு வர மருமகனும் அதை தான் பண்ணும். இதையும் நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கணவன் கூட பிறந்தவங்க ஒரு காரணத்தோட தான் பிறந்திருக்கிறாங்க. கணவன் கூட பிறந்தவங்க யாரும் தெரிஞ்சா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, புரியுதுங்களா? கணவன் கூட யாரு பிறந்திருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சா நீங்க கல்யாணம் பண்றீங்க. அப்ப அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களால யாரும் கிட்ட சேர்த்துக்கூடாது. மனைவி கூட பிறந்தவங்களா யாரு என்னன்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, யாரு என்னன்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் உறவு சொந்தோட யாரும் வரக்கூடாது, வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, அவங்க யாரும் போன் பண்ணக்கூடாது, அவங்க யாரும் பேசக்கூடாது. உன்னோட சரி, நீ கல்யாணம் பண்ண வந்தா நீ தான், அதோட சரி. வேற யாரும் எந்த கான்ட்ராக்டும் இருக்கக்கூடாது. நீ யாருக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்களும் பேச நானும் 10 சாக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒய்ஃப் கூட போனவங்கள நெக்லெக்ட் பண்ணுவாங்க. பண்ணக்கூடாது, தப்பு அது. நீங்க செஞ்சு பாருங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்லியா இருங்க, ஹெல்ப் பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, கெடுதல் பண்ணாதீங்க. நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க பாருங்க. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம் விட்டுறோம், இதை விட்டுறோம். அடிப்படை விஷயத்தை இதை விட்டுட்டு கோயில் கோயிலா போய் சாமி கூட்டி எந்த பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? எதனால எந்த சாமிக்கு அற்புதம்? நான் பழைய வீடியோ கூட சொல்லியிருக்கேன். ஒரு லேடி டூப்ளக்ஸ் ஹவுஸ், கீழே இவங்க இருக்காங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. மேல மாமியார் இருக்காங்க. மாமியார் தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்க தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க மேல் வீடு. கீழே 10 ஸ்டெப் இறங்கினா இவங்க கீழே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க.
இவங்க என்ன பண்றாங்க, வேளச்சேரியிலிருந்து திருவான்மியூருக்கு நடந்தே மருதீஸ்வரர் கோயிலுக்கு போறாங்க. மே மாசத்துல நடந்தே மருதீஸ்வரர் கோயிலுக்கு போறாங்க. எதுக்கு? கடவுளை வேண்டறதுக்காக. சொந்த வீட்டுல மாமியாருக்கு சாப்பாடு போறதில்ல. அது வயசான காலத்துல அவங்க அவங்க சமைச்சு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனா இவங்க நடக்கிறாங்க 12 கிலோமீட்டரா 10 கிலோமீட்டர் வரும். வேளச்சேரியிலிருந்து மருதீஸ்வரர் கோயில் 10 கிலோமீட்டர் வரும். 8 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 8 ஆர் 10 வரும். வெயில்ல வெறுங்கால செருப்பே போடாம நடந்து போய் மருதீஸ்வரர் கோயிலை கும்பிட்டுட்டு வராங்க. மருதீஸ்வரர் அப்படி சொன்னாரா, வாமா நீ வேளச்சேரி நடந்தே வாமா, நீ என்கிட்ட வாமா, நீ வந்து எனக்கு கும்பிட்டு போமா, ஆனா வந்து மாமியார் சோறு போடாம சொன்னாரா? அந்த பக்தி தேவையா? அந்த மாமியாரை கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா சாப்பிடுங்கம்மா, என்னம்மா சாப்பிடுங்க, என்ன வேணும்? உங்க அம்மா மாதிரி அவங்களும் இன்னொரு அம்மா தானே. உங்க பெற்று கொடுத்த அம்மா. புருஷன் மட்டும் வேணும், புருஷன் மட்டும் வேணும். ஆனா அவ பத்தி வளர்த்து கொடுங்க, நான் அம்மா வேண்டாம். இப்படி நான் வாமா உட்காருமா, நீங்க அன்பா ஒரு உட்கார் கொடுங்க, அன்பா சாப்பிட்டீங்களாமா கேளுங்க, இந்தாமான்னு சாப்பிடுங்க, 2 வாய் நீங்க எடுத்து ஊட்டி கூட விடுங்க, அம்மா தானே. அந்த ஆத்மா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? அந்த ஆத்மா எவ்வளவு சந்தோஷப்படும். அது உங்க ஜென்ம கர்மாவெல்லாம் அப்படியே ஒரே ஷாட்ல கிளியர் பண்ணிடும். அப்பா என் மருமக எனக்கு சோறு போட்டப்பா அப்படின்னு நினைச்சு. இது எத்தனை பேர் செய்றீங்க? கோயிலுக்கு கோயிலாக போயிட்டு கும்பிடுறீங்க, கோயில் கூட போய் விரதம் இருக்கிறீங்க, குத்து விளக்கு பூஜை பண்றீங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஒய்ஃபு இப்படி. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஏதோ ஊர், அந்த ஊர்ல இருந்து பழனிக்கு காவடி தூக்கின்னு கிட்டத்தட்ட 3 நாள் பயணமா போறாங்க. 3 நாள் நடந்தே போவாங்க. அவங்க ஊர்ல இருந்து பழனிக்கு ஏதோ குறிப்பிட்ட ஆடி கிருத்திகை இந்த மாதிரி ஏதோ சுசிக்கு நாள்ல காவடி எடுத்துக்கிட்டு நடந்தே போவாங்களாம். 3 நாள் என்னமோ ஆகும். அங்கங்க தங்கி தங்கி சாப்பிட்டுட்டு 3 நாள் பழனிக்கு போயிட்டு வருவார். இந்த சம்பந்தப்பட்ட ஃபேமிலியில இருக்கிற ஹஸ்பண்ட். சரி, ஒய்ஃப் தான் அப்படி பண்றாங்க, சரி அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி, ஒய்ஃபை கரெக்ட் பண்ணி, அவங்களுக்கு புரிய வச்சு அம்மாவுக்கு சாப்பாடு பண்ண வைக்கணுமா? இல்லை அதை விட்டுட்டு வருஷம் நான் பழனிக்கு வந்து 3 நாள் வந்து லீவ் எல்லாம் போட்டு, ஆஃபீஸ் லீவ் எல்லாம் போட்டு நான் வந்து காவடி தூக்கின்னு போய் பழனிக்கு நான் முருகர்கிட்ட போயிட்டு வேண்டிட்டு வரேன்னு சொல்லுவேன். முருகர் சொன்னார அம்மாவுக்கு சாப்பாடு போடவுன்னா கடவுளுக்கு நீ பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு இரு, பொண்டாட்டி பேச்சே கேட்டுன்னு பொண்டாட்டி சரணமேன்னு இரு, அம்மாவை கண்டுக்காது, அம்மா தனியா வயசான காலத்து சமைச்சு சாப்பிட்டு விட்டுரு, நீ என்ன மட்டும் வந்து கும்பிடு பழனி முருகர் சொன்னார? சொல்லுங்க, சொன்னாரா முருகர் வந்து, முருகா அப்பா பக்தனே நீ இப்படி பண்ணுன்னு சொன்னாரா? நீ வந்து இப்படி வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு, ஏன்னா 2 பேருமே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. அவங்க வந்தனால தான் எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் போயிட்டு உடம்புல காலில் கொப்படம் போட்டுச்சு சார், கையில் கொப்படம் போட்டுச்சு சார், இந்த அம்மா வந்தாங்க. கேட்டால் மேட்ரு இப்படி சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் வராரு சார், கையில் காலில் கொப்பளம் போட்டுச்சு சார், காலெல்லாம் கொப்பளம், தலையெல்லாம் கட்டி வந்துச்சு சார். வெயிலில் 3 நாள் நடந்து போனால் என்ன ஆகும்? 3 நாள் ஆஃபீஸில் ஏசியில் அப்படியே சௌகரியமாட்டு 3 நாள் வெயிலில் போனால் என்ன நடக்கும்? இந்த அம்மாவும் அப்படிதான், கை காலெல்லாம் கொப்படம், முதுகெல்லாம் கொப்படம், எல்லாம் ஒரே ரொம்ப கொப்படம். ஒய்ஃப் தான் பார்த்து சொன்னாங்க, ஏங்க முதுகெல்லாம் முன்னாடி பின்னாடி எல்லாம் கொப்படம் போட்டுருங்க. ஒய்ஃப் தான் சொன்னாங்க பார்த்துட்டு, இந்த மாதிரிலாம் கொப்படம் போட்டிருக்காங்க, உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு சரி பண்ணும். ஹஸ்பண்ட் டைரெக்டாகவே என்கிட்ட வந்தார், காலெல்லாம் காட்டினார், இப்படிலாம் இருக்குது சார், கை காலெல்லாம் கொப்படம் போட்டுச்சு, எல்லாம் வெடிக்கு கட்டிலாம் வந்து சேனா முள்ளு சார், 3 நாள் நான் பழனிக்கு போனேன் சார். அப்படி கஷ்டப்பட்டு போகணும்னு இருக்கு இல்லை? இங்கே பாருங்க, நிறைய இந்த முருகருக்கு பாருங்க, அந்த வேலு குத்திக்குவாங்க, அடகு குத்திக்குவாங்க, இங்கே குத்திக்குவாங்க, உடம்பெல்லாம் குத்திக்குவாங்க, பயங்கரமா இருக்கும். ஒரு முறை டி நகருக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனோம் காரில். போகும்போது ஏதோ ஒரு ஆடி மாசம் போல இருக்குது, ஆடி மாச பண்டிகை போல இருக்குது. ஒரு குரூப்பாக கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் எல்லாம் அடகு குத்திக்கிட்டு மூக்குலையும் நாக்குலையும் கையிலையும் கால்லையும் முதுகுலையும் குத்திக்கிட்டு வந்துச்சு. என்னோட சின்ன டாக்டர் குழந்தை காரை விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அது பார்த்து பயந்தே போச்சு. குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 5-6 வயசு இருக்கும். பயந்தே போச்சு, எல்லாம் குத்திட்டு வராங்கல்ல, நாக்குலையும் மூக்குலையும் காதுலையும் வயிற்றுலையும் முதுகுலையும் எல்லாம் குத்திட்டு வரிசையா வராங்க, ஒரு டீமா வராங்க. அப்படி கார் ஒரு ஓரமா நிறுத்திட்டு இந்த குழந்தை வெளியே எட்டி பார்த்தது. எல்லாம் பார்த்து பயந்தே போச்சு குழந்தை, என்ன அப்படியே மிரண்டுக்குது பார்த்துட்டு, ரொம்ப மிரண்டு போச்சு அது. அப்புறம் ஒய்ஃப் சொன்னாங்க, என்னங்க பாப்பா இப்படி ஆகி போச்சு. அது என்னன்னா அது பார்த்து பயந்து போச்சு. அப்படியே அந்த அது பாஸ் பண்றதுக்கு, அந்த பெரியட் பாஸ் பண்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. பெரிய குரூப் போடக்குது டி நகர்ல.
அந்த குரூப் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் போனோம்ல. இது அப்படியே பார்த்து பார்த்து மிரண்டு போச்சு. வீட்டுக்கு போனா மாமியார் வீட்டுக்குள்ள போனோம், அதுக்கு ஜுரமே வந்துச்சு பயத்துல. ஐயோ இதெல்லாம் பார்த்துதான் ஆயிடுச்சு. சரி அப்புறம் எனர்ஜி கொடுத்து கிளிக் பண்ணி நாம பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணிட்டு அது குழந்தை பயந்தே போச்சு. பட் இது இன்னைக்கு கதிர்காமத்தில் நடக்குது, மலேசியால நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அது காட்டுறாங்க பெருசா பாருங்க, அந்த இடத்துல இப்படி சொல்கிறாரு, இப்படி வராரு பாருங்க, எவ்வளவு பாத்தியா பக்தி அப்படின்னு சொல்லிட்டு டிவியில காட்டுறாங்க, பேப்பர்லையும் போடுறாங்க. மலேசியாலையும் நடக்குது. அது ஏதோ கோயில் இருக்கு, மலேசியால ஏதோ கோயில் இருக்கு, முருகர் கோயில். முருகன் கோயில். அந்த கோயில்ல ஏதோ ஆடி மாசமா இது மாதிரி ஏதோ முருகன் ஃபெஸ்ட் டைம் இது நடக்குது, காட்டுவாங்க. இப்படியே மேல போறாரு, அப்படி ஏதோ அப்படியே மேல அப்படி தொங்கிக்கிறாரு. அவர் மேல அந்த கொத்தி போட்டு இது பண்ணிருக்காங்க, அவர் தொங்கிட்டு போறாரு. அதே மாதிரி கதிர்காமம், சிலோன்லையும் நிறைய இடத்துல அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்படிலாம் முருகர் எடுக்க சொல்லலைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் சொல்லலை முருகர் வந்து, அப்படிலாம் நீ வாழனா சொல்லலை. இவங்க என்ன பண்றாங்க, நான் பாரு எவ்வளவு டெடிகேஷனா இருக்கேன் பார், எவ்வளவு டெடிகேஷனா இருக்கேன் பார் அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி பண்றது. இப்ப நம்ம சிம்பிளா சொன்னா, இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஜெயலலிதா அம்மா பீரியட்ல ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன் பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சிருப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்க நல்லா படிச்சும் தெரியும், அதை போடுறதே செலக்ட் பண்ணி அந்த கிளாத்தை வாங்கி செலக்ட் பண்ணி தான் போடுவாங்க. ஏன்னா உள்ள ஜெயலலிதா அம்மா இருக்காங்க. அது அவங்க 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 என்ன, அவங்களோட பர்பஸ் என்ன, நாங்க வந்து அம்மா நாங்க உங்க மேல இவ்வளவு பயபக்தியா அன்பா ஒபீடியண்டா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்ட்டு அவங்களுக்கு உணர்த்தவருக்காக அவங்க போடுவோம். ஒயிட் ஷர்ட் இருக்கும், மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும், மினிஸ்டர்ஸ் மற்ற கீ போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் போட்டுப்பாங்க, ஜெயலலிதா போடுவாங்க, நல்லா படிச்சும் தெரியும். அப்புறம் அதை பார்த்துட்டு டிஎம்கேக்காரும் கருணாநிதி இருந்த வரைக்கும் அவர்களுடைய போட்டோ போட்டாங்க. இப்போ ஸ்டாலின் படம் போட்டிருக்காங்க, இப்போ உதயநிதியும் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டில் பார்த்தீங்கன்னா உதயநிதியின் படம் இருக்கும், உள்ள வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, நாங்கள் பாருங்க உதயநிதி எவ்வளோ விசுவாசமா இருக்கிறோம், நாங்கள் ஸ்டாலினுக்கு எவ்வளோ விசுவாசமா இருக்கிறோம் காட்டுறதுக்காக. அனுமார் வந்து யாரு அப்படியா? எஸ் எஸ் எஸ். அதான் வந்து அனுமார் வந்து அன்பை காட்டு அப்படின்னு சொல்லி திறந்து காட்டினார் இல்லையா. இப்போ உள்ள யார் இருக்கார், ராமர் இருக்கார். அனுமார் வந்து ஓப்பன் பண்ணி காட்டும், ஹார்ட் ஓப்பன் பண்ணி காட்டும்போது உள்ள யார் இருக்காங்க, ராமர் இருக்கார். ஸோ அப்போ அவர் அந்த அளவுக்கு ராம பக்தர், அந்த அளவுக்கு அவர் ராம பக்தர். அதான் திறந்து காட்டினார். நம்ம ஆளுங்க அழகை குத்திக்கிறது, இதை பண்றது அதை பண்றது இதெல்லாம் பண்ணியிருக்கான். எங்க ஊர்லயும் அப்படிதான். இந்த முருகர் பண்டிகை அப்ப அந்த தேர் திருவிழா நடக்கும். அந்த தேர் திருவிழால ஒருத்தர் நம்ம அந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த உரலுன்னு சொல்லுவாங்க, உரலுன்னு சொல்லுவாங்க. உரல் இப்பெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் உரல் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். குத்துவாங்க, அரிசி நெல் இதெல்லாம் குத்துவாங்க. அந்த உரல், அந்த உரல்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 200 kg குறையாம இருக்கும். அந்த உரல் நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளோ நல்லா இவ்வளோ ஹைட் இருக்கும். ரோடர் தான், ரோடர் மாதிரி. ஒரு என்னுடைய கணிப்பில் எப்படி ஒரு 200-300 kgs இருக்கும் வெயிட் போட்டோம்னா. அதை வந்து இது போட்டு முதுகில் அளவு குத்தி இழுத்துட்டு வருவார் ஒருத்தர். நான் கூட பார்த்துருக்கேன். வருஷம் அவர் இழுப்பார், வருஷம் அவர் இழுப்பார். அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் தேர் திருவிழா அப்போ அவர் அதை முதுகில் கட்டி அந்த ஊரெல்லாம் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் சுற்றி வரணும் சாமி. முருகர் கோயில் ஆரம்பிச்சு திருப்பி கோயில் வரும்போது 4-5 கிலோமீட்டர் சுற்றிட்டு வருவார். ஒரு முறை அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி தான் ஒரு தடவை அளவு குத்தி ஒரு தடவை செப்டிக் ஆகி அன்னைக்கே இறந்துட்டாராம். ஏதோ அந்த திருவிழா அப்போவே இறந்துட்டாராம். எனக்கு தெரியாது, அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு தடவை இறந்துட்டாரு. அப்புறம் அதுலேருந்து ஒரு 2-3 வருஷம் வந்து அந்த தேர் திருவிழாவே கொண்டாட விட்டுட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புறம் தெரிஞ்ச வரைக்கும், நான் ஊர்ல இருந்த வரைக்கும் பார்த்துக்க அவர் இழுத்துட்டு வருவார். ஆனா அப்படிலாம் செய்யணும் எந்த கடவுளுமே சொல்லலை, எந்த கடவுளுமே சொல்லலை, எந்த கடவுளுமே சொல்லலை. அது சச்சிக்க முருகெல்லாம் சொல்லவே இல்லை. இவங்கெல்லாம் நான் பாருங்க எவ்வளவு ஒபீடியண்டா இருக்கேன்னு காட்டுறாங்க பாத்தீங்க. இப்போ மினிஸ்டர்ஸ் மற்றவங்க கட்சியில் இருக்கிறவங்க காட்டுறாங்க பாத்தீங்களா, எனக்கு பாருங்க, நான் பார்த்துங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கிற பார்த்துங்க. எங்களுக்கு கட்சியில கீ போஸ்ட் கொடுங்க, நான் இந்த கட்சியில எவ்வளவு விசுவாசமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. அதே மாதிரி இவங்க, நான் உன் மேல எவ்வளவு பக்தனா இருக்கேன் தெரியுமா, நான் உன் மேல எவ்வளவு ஒரு தீவிரமான பக்தனா இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறேன் தெரியுமா அப்படின்னு கடவுளுக்கு சொல்றதுக்காக இவங்க பண்ற வேலை இது, இவங்க பண்ற வேலை இது. இதெல்லாம் கடவுள் இப்ப நீங்க என்ன உங்க 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 வேலை என்னன்னு எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்க மட்டும் எல்லாம் தெரியும்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன தகுடு தத்தம் பண்றீங்க, என்ன கோல்மால் பண்றோம், என்ன ஃப்ராடு பண்றோம், என்ன பித்தலாட்டம் பண்றோம், என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன பேசல, நினைக்கிறது என்ன, பேசுறது என்ன, சொல்றது என்ன, செய்யறது என்ன, நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோம், வெளியே என்னெல்லாம் நடிக்கிறோம், நம்மளுடைய எல்லா நடிக்கிறோம் அது தெரியும். எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட் இன் ஆடியோ ஃபார்ம் அண்ட் வீடியோ ஃபார்ம். எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட் இன் ஆடியோ ஃபார்ம், இன் வீடியோ ஃபார்ம். நீங்க எந்த பிறவில நீங்க பண்ணதையும் ஆடியோவும் எடுக்கலாம், வீடியோவும் எடுக்கலாம். எத்தனை பிறகு 4000 பிறகு 5000 எத்தனை பிறகுனா ரெக்கார்ட் எடுக்க முடியும். கடவுள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல நீங்க என்னென்ன பிறகு எடுக்க போறீங்களோ அதுவும் ரெக்கார்ட் இருக்கு. என்ன பண்ணுவீங்கன்னு அட்வான்ஸா எடுக்க முடியும், அதுவும் எடுக்க முடியும். பாஸ்டும் எடுக்க முடியும், ப்ரெசென்ட்டும் எடுக்க முடியும், ஃபியூச்சர் எடுக்க முடியும். அப்ப அவர்கிட்ட போய் நான் போய் என்ன ஏமாத்துறோம் அவரை. நான் எல்லாம் பக்தியா இருக்கிறேன். பக்தி எல்லாம் உண்மையிலே கிடையாது. பக்தி எல்லாம் உண்மையே கிடையாது. கடன் வாங்குறாங்க, அவன் பாவம் கட்ட முடியல, அவனை அவனை டார்ச்சர் கொடுத்து பணத்தை வாங்குறாரு ஃபைனான்சியர். ஏன் பாவம் அவன் ஏன் கட்டல? அதாவது பணம் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு போது அவங்களுக்கு தெரியும், அந்த ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க தெரியும் யாரு வந்து பர்பஸா ஏமாத்துறான், யாரு சமயசனத்துக்காக தடுமாறுறான், யாரு கொடுக்கணும்னு நினைக்கிறான், யாரால கொடுக்க முடியாம தடுமாறுறான்னு அவங்க தெரியும். ஏன்னா பிகாஸ் அவங்க அந்த ஃபைனான்ஸ் ஃபீல்டுக்கு அவங்க தெரியும். அவங்களுக்கு எடை போட்டு தான் கொடுப்பாங்க. பெரும்பாலும் 99% அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக தான் போடுவாங்க. இந்த ஒரு கேஸ் தவறலாம் மேபி. அப்போ அவன் தடுமாறுறான்னும் போது அவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து வாங்கணும். அவங்ககிட்ட இல்லை, அவங்ககிட்ட அடிச்சா என்ன பண்ணுவான்? பிச்சைக்காரனை போயிட்டு அடிச்சா அவங்க கையில் இருக்கிற என்ன கப்பர் தான் கீழே விடும். பிச்சைக்காரனை அடிச்சா அவங்க கையில் இருக்கிற என்ன விடும்? அவன் அடிச்சுக்கிட்டு கப்பர் அதான் கீழே விடும். அவனை போய் அடிச்சா அவன் நகராட்டா தேரும், இல்லை ஃபோன் தேருமா, மொபைல் ஃபோன் 50,000 ரூபாய் 1,00,000 மொபைல் ஃபோன் தேருமா, என்ன தேரும்? அவங்க கையில் இருக்கிற கப்பர் அந்த பாத்திரம் தான் கேடும். அவங்ககிட்ட முடியல, அவங்ககிட்ட வந்து யதார்த்தமா இருந்து சரிப்பா அப்படிதான் பொறுமையா கொடு அப்படின்னு வாங்கிக்கலாம். அநியாய வட்டி அவங்ககிட்ட வாங்க வேண்டாம், நியாயமான வட்டி வாங்கலாம். அதுவும் கொடுக்க முடியாது, பொறுமையா கொடுன்னு சொல்லலாம். அவனை டார்ச்சர் கொடுத்து இம்சை பண்ணி வீட்டுல இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுத்தி நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடணும், நான் தூங்கினா என்ன, தூங்கினா எனக்கு என்ன, எனக்கு தேவை பணம், அந்த மாசம் எனக்கு டியூ கட்டணும் அப்படின்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணி பணத்தை வாங்கிட்டு நீ கோயிலில் போய் இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணா எப்படி? முருகர் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? முருகர் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? கேட்டா டைலாக் வேற. பணம் வந்து நானா வந்து ஒன்று அவங்ககிட்ட கொடுக்கலையே, நீ தானே வந்து என்கிட்ட கேட்ட, நான் வந்து அவங்ககிட்ட தேடி வந்து கொடுத்தேன். ஃபைனான்ஸ் நிறைய பேர் சொல்ற வார்த்தை, நானா வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன், நீ தானே வந்து கேட்குற, நீ தானே வந்து கேட்ட, கொடுத்தேன். கரெக்டாக கொடுக்க வேண்டியதானே நீ? தப்பு இல்லை, உங்க பணத்தை கொடுக்குறீங்க, கேட்குறீங்க. பட் அதுக்கு ஒரு சில ஏதோ வாங்கிட்டான், தவிர்க்க முடியாது, சொல்லி கஷ்டப்படுறான், ரைட், ஓகே, பரவாயில்ல, போட்டோம், கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிக்க. ஆனால் நீ ஒன்றும் கஞ்சி குடிச்சிட்டு ரொம்ப கீழே போயிருப்பாரு, அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்படுப்பாரு, விட்டு கொடுக்கலாம்ல. அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது. இவர் கோயிலில் போய் வருஷம் அளவு குத்திக்கின்னு 3 நாள் விரதம் இருந்து முதுகில் அளவு குத்திக்கின்னு நான் இப்படி தூக்குறேன் அப்படி தூக்குறேன்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் நான் டி நகர் இருக்கு கோயிலுக்கு, முப்பாத்தம்மன் கோயில்னு நினைக்கிறேன், முப்பாத்தம்மனா இன்னமும் கோயில், அது பேர் சரியா தெரியல. அந்த கோயிலுக்கு நான் வந்து வரேன் அப்படின்னு வேண்டிக்கணும் வந்தா அது என்ன பிரயோஜனம்? இப்படிதான் 99.9% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் கரெக்ட் பண்ற ரிசல்ட் கொடுத்து தான் கர்மா எனர்ஜி ஹீலிங். உண்மையிலே கடவுள்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் தான் கடவுள். மனசை கூல் பண்ணி மனுஷனை நல்லா இருக்கிற மாதிரி உங்களால மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. மேக்சிமம் உங்களால எவ்வளவு முடியும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, திருப்தி அடையவும் மாட்டாங்க. இப்போ இந்த கேஸ்ல இப்ப நான் சொன்ன அந்த மாமியாருக்கு சாப்பாடு போடாத திருவான்மையூர் கோயிலுக்கு போன அம்மா, அம்மாவுக்கு சாப்பாடு போடாத பாணி கோயிலுக்கு போன அப்பா, இப்போ இவங்க 2 பேரை சொன்னேன். மாமியார் மேலே இருக்கிறவங்கள வந்து அது சப்ஜெக்ட் இல்லை, அது கொஞ்சம் விட்டு போச்சு, அதையும் பண்ணிடுறேன். இப்போ மேலே இருக்க மருமக வந்திருக்கு, ஏதோ உங்களை நம்பி அது வந்திருக்கு. மருமக கூட பிறந்தவங்க யாரு, அவங்க அப்பா என்ன, அம்மா என்ன, அவங்கள பற்றி தெரிஞ்சானே இவங்க பொண்ணு எடுத்துப்பாங்க. அது நம்ம வீட்டு பொண்ணு தானே, நம்ம வீட்டில் நம்ம பிறந்த பொண்ணு மாதிரி தான், நம்ம வீட்டுன்னு ஒரு பொண்ணு தானே அப்படின்னு அந்த அம்மா நினைச்சா மருமகளையும் டார்ச்சர் பண்ணது அந்த அம்மா. இவங்களும் லேஸ்பட்ட ஆளுங்களே. இந்த மாமியார் மாமனார் சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களும் லேஸ்பட்ட ஆளுங்களே. நம்ம இவங்கள மட்டும் சொல்றேன் நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. நான் எல்லாமே யூனிஃபார்மா ஒரே இதுதான் பாக்குறேன், யாரும் என்ன பண்ணாங்க. இந்த மாமியாருக்கும் லேஸ்பட்ட சரியான குசும்பு பாட்டிங்களா இருக்கிறாங்க, சரியான குசும்பு பாட்டிங்களா இருக்காங்க. நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கு, நிறைய அனுபவங்கள். நம்ம கிட்ட வர்றவங்க சொல்றதை கேட்கும்போது நம்ம பாக்குற ஒரு கிளைண்ட்டை பற்றி எடுத்தாலும் ஒரு சீரியல் எடுக்கலாம், சூப்பரா ஓடும். கதைக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், நம்ம கதை நம்ம கிட்ட இருக்கு. யாராவது கதை வேணா கூட சொல்லுங்க, நான் கதை கொடுக்குறேன். கதைக்கு பேமெண்ட் கொடுத்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஒரு கேஸும் ஒரு கேஸும் டிஃப்ரெண்ட். கதை ஆசிரியர்களாம் கதை வேணா நம்மகிட்ட வரலாம், சொல்லலாம், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், கதை மட்டும் சொல்லி கொடுத்துருவோம்.
கோடிக்கணக்கில் அதே சம்பாதிக்கலாம். சினிமாக்காரங்களுக்கு கதை, சீரியல்காரங்களுக்கு கதை, கதை நல்ல வருமானம். அது ஒரு அடிஷனல் இன்கமாக வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மாமியார் மாமனாரும் லேசுப்பட்ட ஆளும் கிடையாது. பக்கா இவங்களோட இன்னும் அதிகமாக பண்றாங்க. அப்ப என்ன, இவங்க தான் சின்னவங்க, வயசுல சின்னவங்க. ஏதோ பையன் தப்பு பண்றான், பொண்ணு தப்பு பண்ணுது, மருமக தப்பு பண்ணுது, ரைட், ஓகே. இவங்க வாழ்ந்தவங்க தானே, அனுபவத்தை பெரியவங்க தானே, வயசுல மூத்தவங்க தானே. இவங்க அவங்களுக்கு எப்படி சொல்லி அனுசரிச்சு போகணும் அதுவும் போறதில்லை. இவங்களே அந்த குடும்பத்தை குழப்ப மாட்டாங்க, இவங்களும் மாட்டாங்க. ஸோ மாமியாருங்க தப்பு பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த மாமியார் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வராதனால, பட் உடம்பு சரியில்லை பிரச்சனை வந்து அவங்க மருந்து கொடுத்தேன். மாமியாருக்கு மருந்து கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். வர வைக்கல, கூட்டு வாங்க நாங்கள வேண்டாம் பரவாயில்ல, நீங்கள் மருந்து கொடுத்துருங்க அவங்க சொல்லி அவங்க ப்ராப்ளத்துக்கு மருந்து கொடுத்தேன். சாப்பிட்டு சரியாயிட்டாங்க, ரைட், ஓகே. மாமியார் வர வச்சு மாமியார்கிட்ட பேசினா தெரிஞ்சிருக்கும் அவங்க யார் யாருக்கு என்னென்ன குடச்சல் கொடுத்துங்கிறாங்கன்ட்டு. இல்லை கிளைமாக்ஸ் கூட போய் பார்த்தா தெரியும், நமக்கு டைம் இல்லை, பார்க்கல. ஸோ எந்த மாதிரியே ஒரு சூழ்நிலை அவங்க பண்ணியிருந்தா அப்போ வந்து இவங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு மகனும் ஒரு மருமகளும் அமைஞ்சிருப்பாங்க, அது வேற சப்ஜெக்ட். ஸோ மாமியார் மாமனார்களும் மகனை மருமகனை மகனா பாருங்க, மருமகளை மருமகளா பாருங்கள்டாம, எல்லாரையும் உங்க மருமகனாக உங்க மகளாக பாருங்க, மகளாக பாருங்க. மாமனார் மாமியாருக்கும் ரிக்வெஸ்ட் தான். மருமகள் அப்படின்னா யாரோ பார்க்க, நீங்க பெத்த மகளா பாருங்க, நீங்க பெத்த மகளா பாருங்க. நீங்க பெத்த மக தப்பு பண்ணா கோச்சிக்குங்களா, டென்ஷன் ஆவீங்களா, எமோஷன் ஆவீங்களா? கோச்சிக்க மாட்டீங்க. ஸோ மருமகளை மகளா பாருங்க, மருமகனையும் மகனா பாருங்க. மருமகனும் இன்னொரு பெற்றெடுக்காத மகன், அவன் யாரோ இந்த மாதிரி அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்படி இம்சை பண்ணான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவனும் உங்க மகன் மாதிரி தான். நீங்க எப்படி அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்க மகன் மாதிரி அவரும் மாறிடுவார். பாசிட்டிவா நீங்க மகன் தான் எனக்கு பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்க, மகன் மாதிரி மருமகனும் மாறிடுவார். அதை எப்படி ஹேண்டில் பண்ண டெக்னிக் உங்களுக்கு தெரியல, அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியல, அதை யாரும் சொல்லியும் கொடுக்கல. கர்மா எனர்ஜி எங்க சொல்லி கொடுக்கணும், கர்மா எனர்ஜி எங்க சொல்லி கொடுக்கணும். இவங்க யார் யாரை எப்படி இப்படிலாம் ஹேண்டில் பண்ணும், யாரெல்லாம் எப்படிலாம் டீல் பண்ணும். இவங்க வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா வேலை செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி டேக்கிள் பண்ணி அவங்கள மாற்றணும், பாசிட்டிவா மாற்றணும் சொல்லி கொடுக்கும். கர்மா எனர்ஜி எங்க சொல்லி கொடுக்கும். பட் எந்த ஆன்மீக குருமாலும் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, அன்னதானம் பண்ணு, விளக்கேத்து. கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, அன்னதானம் பண்ணு, விளக்கேத்து. இது நாளை தவிர வேற எதுவுமே கிடையாது. பட் நமதுல 18 இறைக்கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். அதில் நம்பர் 1 தர்மம் பண்ணுங்க, நம்பர் 2 மன்னிப்பு கேளுங்க, நம்பர் 3 மன்னிப்பு கொடுங்க, நம்பர் 4 பிரதிபலன் எதிர்பார்க்காம சர்வீஸ் பண்ணுங்க. உங்களால என்ன முடியுமோ, உங்களுடைய ரோல்ல உங்களால என்ன செய்ய முடியுமோ, உங்க சைட்ல உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த ரோலை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் போகும். உட்கார்ந்த இடத்துல சாதிக்கலாம், நன்மைகள் தேடி வரும், தீமைகள் தானா போகும். இந்த டெக்னிக் தான் சொல்றோம். 18 இறைக்கட்டளைகள் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம் வந்து இது 3. இப்போ எப்படி டீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸாமினேஷன் முன்னாடி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் படிச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே முக்கியம்தான், சிலபஸ் இருக்கிற எல்லாமே முக்கியம்தான். பட் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும், எல்லாம் கரெக்டாக ஆன்சர் நல்லா தெளிவாக இருங்க, இந்த மாதிரிலாம் கேள்விகள் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி எல்லாமே 18 கட்டளைகளுமே முக்கியமான கட்டளைகள் தான். அதில் ரொம்ப முக்கியமான கட்டளைகள் வந்து தர்மம் செய்யறது, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, சேரிட்டி பண்றது 1, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடு, இது 3, 1 2 3 வச்சுக்கோங்க. 4வது பிரதிபலன் ஏற்காம மக்களுக்கு சர்வீஸ் பண்றது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான், என் மனைவி, என் மக்கள், என் குடும்பம், என் சுற்றத்தினர், நாங்க நல்லா இருந்தா போதும், எவன் எக்கேடு கட்டி எப்படி போனா என்ன அப்படின்னு நினைக்காம இந்த சமுதாயத்துக்காக மக்களுக்காக ஒரு 1/2 ஒரு 1 hour ஒதுக்கி நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த சமுதாயத்துக்காக நாம் என்ன பண்ண முடியும், எவ்வளவு புக்கள் இருந்தாலும், எவ்வளவு புடுங்கள் இருந்தாலும், எவ்வளவு டைட் ஷெட்யூல் இருந்தாலும் நம்மளால மக்களுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு 1/2 1 hour ஒதுக்கி பாருங்க டெய்லி, அல்லது வீக்லி ஒரு நாள். இன்னைக்கு ஒரு half day ஒதுக்குறேன், இன்னைக்கு ஒரு 1 day ஒதுக்குறேன். எப்படி வீக்லி ஒரு நாள் நான் சினிமாவுக்கு போறேன், 5 நாள் ஒரு நாள் சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு டைம் ஒதுக்குறீங்களோ, எப்படி சீரியல் பார்க்கறதுக்காக ஒரு 2 hours ஒதுக்கான டைம் ஒதுக்குறீங்களோ, அது மாதிரி நான் இந்த சர்வீஸ்க்காக, இந்த சமுதாயத்துக்காக நான் சர்வீஸ் பண்றேன். என்னால என்ன முடியும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு 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 நாளைக்கு ஒரு 1 hour வச்சுக்கோங்க. அது நீங்க டெய்லி பண்ணாலும் சரி, வீக்லி பண்ணாலும் சரி, மந்த்லி பண்ணாலும் சரி, அது மாதிரி நீங்க டைம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணி நீங்க சர்வீஸ் பண்ணி பாருங்க. உங்க பிரச்சனைலாம் எப்படி போகுது பாருங்க. விதவுட் எனி எஃபர்ட், விதவுட் புட்டிங் எனி எஃபர்ட், எந்த முயற்சியும் பண்ணாம உங்க பிரச்சனை எப்படி போகுதுன்னு பாருங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு விஷயத்துல. இதான் நம்ம கர்மா எனர்ஜிகளை சொல்றோம், சரிங்களா. இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு, சர்ச்சுக்கு போய் மாதிரி வடக்கேற்று, இதெல்லாம் நம்ம சொல்றதே கிடையாது. இந்த மந்திரம் சொல்ற, அந்த மந்திரம் சொல்ற, இன்னைக்கு வரைக்கும் நான் யாருக்கும் அந்த மந்திரம் சொல்றேன். மந்திரம்லாம் தேவையில்லை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமே தூய்மையானது,
மனசுல நீங்க நினைச்சாலே போதும் நடக்கும். ஸோ மனம் செம்மையாயிட்டு மந்திரம் சொன்னா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த மந்திரம் சொல்ற எஃபெக்ட் இங்க கிடைக்கும். மந்திரத்துக்கு எஃபெக்ட் இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லு. மந்திரத்துக்கு எஃபெக்ட் இருக்கு, பலன் இருக்கு, அதை உரியேத்து பலன் இருக்கு. ஆனா அந்த மந்திரத்துக்கு உரியேத்தி பலன் கொடுக்குற நேரத்தை நீங்க மனதை தூய்மைப்படுத்திக்கிட்டீங்கன்னா மந்திரம் சொல்வதை காட்டிலும் பல மடங்கு நன்மைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எந்த மந்திரத்தை சொன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நீங்க மனம் சுத்தமா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதுவே நீங்க கேட்கவே வேண்டாம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். சாதாரண மக்களுக்கு கர்ம எனர்ஜி ஹீலிங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு கேட்காமலே கொடுக்கப்படும், தட்டாமலே திறக்கப்படும். கேட்காமலே கொடுக்கப்படும், தட்டாமலே திறக்கப்படும். மனதை தூய்மையாக வச்சுக்கணும். மனதை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும்? எல்லாரும் தான் சொல்றாங்க நான் தூய்மையை வச்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆத்மாவை தூய்மையாக்கணும். ஆத்மாவை தூய்மையாக்குனா ஆட்டோமேட்டிக்கா மனம் தூய்மையாயிடும். மனம் தூய்மையாக்கினா உடல் தூய்மையாயிடும். அப்ப நம்ம ஆத்மாவுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆத்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆத்மாவில தான் நம்ம கையை வைக்கிறோம். அந்த ஆத்மாவுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியல. இது என்டையர்லி நியூ கான்செப்ட், புது கான்செப்ட், பியூர்லி நியூ கான்செப்ட். அதனால உங்களுக்கு யாருக்கும் புரியல. அதனால என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓரளவு புரிஞ்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த புரிதல் வந்து இன்னும் அதிகமாக வரணும். ஆத்மாவை சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இடமே சரியாயிடும். வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சரியாகும், எல்லா நோய்களும் சரியாகும். நீங்க எதெல்லாம் கஷ்டம், எதெல்லாம் துக்கம், எதெல்லாம் தேர்ந்து நினைக்கிறீங்க எல்லாமே சரி. ஆத்மாவை எப்படி தூய்மை பண்ற வழி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கும். இங்க மனசுக்கு நம்ம தூய்மை பண்ற வழி சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர்லாம் சொல்லிட்டாங்க, யாரும் வந்து தெரிந்த மாதிரி தெரியல. அதே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லுவாங்க. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் மாதிரி அதே தான் ரிப்பீட்டடா அப்படியே தான் இருக்காங்க. யாரும் முன்னுக்கு அந்த மாதிரி தெரியல. அதனால தான் இறைவனும் சித்தர் பெருமக்களும் பெருங்கருணை கொண்டு என்னை செலெக்ஷன் பண்ணி இந்த கர்மயானத்துக்கு போய் சொல்லிக் கொடுங்க, மக்களுக்கு போய் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ அப்பப்போ நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்க நம்ம 36 வருடங்களாக நம்ம சொல்லிக் கொடுத்து சொன்னாலும் கூட அப்பப்போ ரெப்ரஸர் கோர்ஸ் எனக்கே எடுக்கிறாங்க. எனக்கே அப்பப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுதான் நேற்று எடுத்தாங்க. 3 மணி நேரம் தர்மத்தை பற்றி ரெப்ரஷர் கோர்ஸ், 3 மணி நேரம் மன்னிப்பு கேட்கறத பற்றி ரெப்ரஷர் கோர்ஸ், 3 மணி நேரம் மன்னிப்பு கொடுக்கறத பற்றி ரெப்ரஷர் கோர்ஸ், 9 மணி நேரம் 1 hour எனக்கு பர்சனலாக சில ரெப்ரஷர் கோர்ஸ் எனக்கு பர்சனலாக. ஸோ 10 மணி நேரம் நேற்று நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்பப்போ ரெப்ரஷர் கோர்ஸ் நமக்கு கொடுப்பாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் உங்களை அப்டேட் பண்ணி நீங்களும் அப்டேட் ஆகி நீங்கள் அப்டேட் ஆக பாருங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் தீஸ் ப்ராப்ளம்ஸ். Once upon a time, I was suffering from these diseases. Now I am free from all of diseases and all of my life problems. நீங்களே சொல்லுங்க. ஒரு காலத்துல நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன், இப்போ நான் கஷ்டப்படல, சுகமா இருக்கேன். ஒரு காலத்துல நான் அப்படிலாம் நோய்வாய் கஷ்டப்பட்டிருந்தேன், இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கேன். ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் a time அப்படி சொல்றீங்க. Now I am free from all of my problems. Now I am free from all of my life problems. Now I am free from all of my diseases. கர்மா நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க வந்து சரியா? ஓகே. ஸோ இந்த மன்னிப்பறிக்கை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் நான். சரியா? அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஒன்றும் சர்வீஸ் கிடைக்கல, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, மெடிசன்ஸ் எல்லாம் ஒன்றும் வரல, ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க, குரூப்பில் போட்டிருக்கீங்க, பார்த்தேன். எல்லாருக்கும் சார் பேசுவார். திரும்பவும் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து லேட் பண்ணுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் சிஸ்டம் which was introduced by the Almighty Supreme God through the Holy Siddhars. Entirely different system, new system. இதை வந்து நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல, வந்துடுவீங்க, பழக்கத்தில் வந்துடுவீங்க. ஒரு முறை வந்து உங்கள் நேம் வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லிஸ்ட்டில் போயிடும். உங்கள் நேம் ரெக்கார்ட் ஆகிட்டாலே போதும். நான் உங்ககிட்ட பேசுனேன், இல்லை பேசலை, ஆசந்தி சார் உங்ககிட்ட பேசலை, இல்லை நான் உங்களுக்கு மெடிசன் கொடுக்கல, கிறிஸ்டல் கொடுக்கல, ஜெம்ஸ்டோன் கொடுக்கல, கன்சல்டேஷன் கொடுக்கல. ஒன்ஸ் இங்கே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆறாவுக்கு இங்கேருந்து எனர்ஜி போயிடும். அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இதுதான் நியூ டெக்னாலஜி. இது உங்களுக்கு தெரியாது. நான் பார்க்கணும், நான் பேசினா தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், நான் பேசினா தான் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நான் பேசினா அதிகமாக கிடைக்கும், அது வேற சமாச்சாரம். பட் பேசிக்காக வந்து யூ ஆர் கம்மிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிவைன் காட், டிவைன் ஹோலி சித்தர்ஸ். அதில் நீங்கள் உள்ள அந்த அரேனாக்குள்ளே வந்துடுறீங்க, அந்த வளையத்துக்குள்ளே வந்துடுறீங்க.
ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்னன்னு கரெக்டாக அங்கேருந்து போயிடும். நான் இன்வால்வ் ஆனாலும் இல்லைனாலும் அந்த மாதிரி சிஸ்டம் இங்கே செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இறைவனும் சித்தர்களும் இங்கே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நானே இல்லைன்னா கூட ஒர்க் நடக்கும். நான் இருந்தால் தான் நடக்கும்ன்றது கிடையாது. நான் இல்லைன்னா கூட ஜஸ்ட் அது ஒரு சில கோட் வேர்ட்ஸ் இருக்கு, பாஸ்வேர்ட் மாதிரி, அதை சொல்லி கிளிக் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால வந்து டாக்டர் வந்து நமக்கு மருந்து கொடுக்கல, டாக்டர் வந்து கிறிஸ்டல் கொடுக்கல, டாக்டர் வந்து சர்வீஸ் பண்ணல, டாக்டர் வந்து ஃபோனில் பேசலை, டாக்டர் அட்டன் பண்ணலை அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி நம்ம எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, எனக்கு டெய்லிக்கு அப்பப்போ கையில் அடிப்படுது, மீரா சங்கர்னு நினைக்கிறேன், மீரா சங்கர் தானே, ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி, எனக்கு அடிக்கடி வந்து கையில எல்லாம் அடிப்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆன்சர் பண்ண முடியல. அவங்க வந்து 2 மாசமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. 2 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கூட இவங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படுது, அப்பப்போ படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய சர்வைலன்ஸ்ல எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போதே அவங்களுக்கு அது நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இது இல்லைன்னா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் பாருங்க. கொஞ்சம் அப்படி மல்டிப்ளை பண்ணி இமேஜின் பண்ணி பாருங்க. எங்க கண்ட்ரோல்ல அவங்க ஒன்றும் நாங்கள் சர்வீஸ் கொடுக்கல, பட் எங்க அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். எங்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்து இங்கிருந்து இனிஷியல் எனர்ஜி டெய்லி 3 hours கம்பல்சரியா போயிடுது, 3 to 6 கம்பல்சரியா போயிடுது. அப்படி போனாலுமே அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இது போகலைன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன ஆயிருக்கும் பாருங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது, வேற வேற மாதிரியெல்லாம் ஆயிருக்கும், வேற வேற மாதிரிலாம் ஆயிருக்கும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால அது குறைத்து கொடுக்கப்படுது, ரொம்ப ரொம்ப குறைத்து கொடுக்கப்படுகிறது. நம்ம சீக்கிரத்தில் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நேற்று கூட ஒரு வேளை தான் சாப்பிட்டோம், அதுக்கு முன்ன நாளும் ஒரு வேளை தான் சாப்பிட்டோம், ஒரே ஒரு வேளை தான் சாப்பாடே, ஒரு வேளை தான். சாதாரணமாக பிச்சை எடுக்கிறவங்க கூட 3 வேளை சாப்பிட்றேன், சாதாரண பிச்சை எடுக்கிறவங்க கூட எடுத்து 3 வேளை சாப்பிட்றோம். எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, அழகாக உட்காந்து சாப்பிட்டு போகலாம். சாப்பிட நேரம் இல்லை, 1 மணி நேரம் ஒரே தடவை தான் சாப்பிட்டேன். நேற்றும் 1 மணி நேரம் சாப்பிட்டு, முன்னாள் ஒரு இதனால சாப்பிடாம கூட இருப்போம். தூங்குறது 3 hours தான் தூங்குறோம். இங்கே இருக்கிற வீடு தான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வருவார். அது கூட எதுக்கு போவோம்னா, அந்த கம்பெனி சம்மந்தமாக சில செக்கில் அந்த சைன் பண்ணணும். அதை அவங்க பண்ண முடியாது, அவங்க நான் பண்ணணும், அதை நான் தான் பண்ணணும். அதுக்காக நான் போய் வீட்டில் போயிட்டு ஒரு 5 செக்கை சைன் பண்ணிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு வந்துடுது. இந்த பக்கத்தில் ஒரு 100-200 மீட்டர் தான் வீடு, நடந்து பார்த்து வரணும். மே மாதம் வந்து போன 2024 மே 4ன்னு நினைக்கிறேன், எஸ், மே மாதம் 4ஆம் தேதி 2024 போன வருஷம், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் வீட்டில் இருக்கிற ஹவர்ஸே 2 hours 1 hour தான். இந்த 1.5 hours மற்ற டைம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கேன், ஆஃபீஸில் தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். வீட்லேயே ஒரு 1 hour 2 hour தான் இருப்பேன். அதே இப்போ ரீசெண்டாக அந்த பாஸ்ட் 3-4 months வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது வீட்டில் இருக்குது. அது கூட 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்துடும். அது கூட செக் சைனிங்காக போவேன். எங்கள் ஒய்ஃப் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஆம்பளை பண்ணுற வேலையும் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது, பொம்பளை பண்ண வேண்டிய வேலையும் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னுவாங்க, அடிக்கடி சொல்லிக்குவாங்க. இந்த வீட்டில் பொம்பளை பண்ண வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆம்பளை பண்ண வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. என் வேலை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய வேலை, அவங்க எவ்வளோ பணம் வேணுமோ எவ்வளோ வேணுமோ அது சம்பாதிச்சு கொடுக்க வேலை, அது மட்டும்தான். மற்ற வேலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், டைம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் மாமனார் மாமியார் வந்து எங்களுக்காக உங்களை பெற்று போடலை, உங்களுக்கு ஊருக்காக தான் பெற்று போட்டிருக்காங்க அப்படின்னுவாங்க. உங்கள் ஊருக்காக, ஊருக்கு உடைக்கிறதுக்காக தான் பெற்று போட்டிருக்காங்க எங்கள் மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இதுதான் ஏற்கனவே எங்கள் மாமாவும் 4ஆம் கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறாரு எங்கள் அப்பா அம்மா கிட்ட, நீங்கள் இளங்கோவை பெற்றது வந்து உங்களுக்காக இல்லை, அது ஊருக்கு உழைக்கிறதுக்காக பிறந்திருக்குது, ஊருக்கு உழைக்கிறதுக்காக தான் நீங்கள் பெற்று வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் when I was first standard student அஸ்ட்ராலஜர், இளங்கோ ஊருக்கு உழைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கான், அதுக்காக நீங்கள் பெற்று போட்டிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு உழைக்கிறதுக்காகலாம் பெற்று போடலன்னார். எங்கள் அப்பா ஒரு மாதிரி ஆயிட்டார். எங்கள் அப்பாவுடைய நோக்கம்னா, பையன் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், அவன் டீச்சராக போகணும், லெக்சராக போகணும், ப்ரொஃபஸராக போகணும், ஒரு வாத்தியாராக போகணும். அவருடைய எய்ம் வந்து பையன் வாத்தியாராக போகணும், அரசாங்கத்தில் ஒரு வாத்தியாராக போகணும், அதுதான். பேர் பார்த்து இல்லை, அவங்க பூர்த்தி ஆகலை, வேற மாதிரி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஊருக்காக தான் பெற்று போட்டிருக்காங்கன்னு அப்பவும் சொன்னாங்க. எங்கள் ஒய்ஃபும் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எகெயின் கன்ஃபார்ம் பண்ணுறோம், முந்தா நாள் கூட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் டெடிக்கேட்டடாக பண்ணுறோம், அப்படியெல்லாம் டெடிக்கேட்டடாக பண்ணுறோம். யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, சார் உங்கள் ஒய்ஃபு கூட நீங்கள் எத்தனை படத்துக்கு போயிருக்காங்க, லாஸ்ட் வீக் யாரோ கேட்டாங்க, உங்கள் ஒய்ஃபோட எத்தனை படத்துக்கு போயிருக்கு? ஒரு 2-3 படம் போயிருப்பேன் இது வரைக்கும். எங்கள் ஒய்ஃபோட நான் சேர்ந்து போனது ஒரு 2-3 படம் போயிருப்பேன். மேரேஜ் ஆன மறுநாள் வந்து அந்த குஷி படம், விஜய் நடித்த படம்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆன மறுநாள் மாமனா வீட்டில் கூப்பிட்டு போனாங்க, நான் கூட போகல, அவங்க கூப்பிட்டு போனாங்க வாங்க படத்துக்குன்ட்டு.
அது முதல் படம், விஜய் நடித்த படம். அப்புறம் ஏதோ 2 படம் 3 படம் பார்த்து மொத்தம் டோட்டலாக 2 3 படம் தான் பார்த்து வாய்ப்பு கூட. வாய்ப்பு இல்லாமல் பார்த்துருக்கோன்னா அப்புறம் தான் இல்லை. அவங்களே கூட்டு போனால் தான் படம் என்ன, நாம் தனியாக படம் பார்த்தது. அது மாதிரி டெடிக்கேட்டடாக ஹோல் ஆர்டடாக ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்குது, எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா நம்ம எங்கேயும் போகிறது ஃபுல்லாக தான் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம்னா இந்த வெயிட்டிங் பீரியடை வந்து 3 மாதமாக இருக்கிறத 3 நாளாக குறைக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறோம். இந்த வெயிட்டிங் பீரியடை 3 மாதம்ன்றது அப்படியே குறைச்சி 3 நாள் மேக்ஸிமம் என்னை பார்க்கணும், ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணோன்னா விதின் 3 டேஸில் பண்ண மாதிரி நான் பண்ணிட்டு இருக்காரு செஞ்சுட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் என்ன உண்டா பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரத்தில் வந்துடும். ஏன்னா தயவு செஞ்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம், கோச்சிக்க வேண்டாம், நெகட்டிவ் எனர்ஜி அனுப்ப வேண்டாம். நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்களே அனுப்பாமல் இருந்தால் எனக்கு நல்லது இல்லையா? உங்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்யும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நாங்கள் கிறிஸ்டல் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் கிறிஸ்டலை ஃபீட் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை விட இங்கேருந்து அதிகமாகவே போயிட்டுருக்கு. நாங்கள் மருந்து அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதை விட அதிகமாகவே இங்கேருந்து போயிட்டுருக்கு. அந்த எனர்ஜி மெடிக்கல் எனர்ஜி போயிட்டுருக்கு. நீங்கள் மருந்து சாப்பிட்ட எனர்ஜி இங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்கலன்னா கூட நீங்கள் கன்சல்டேஷன் கொடுத்தா உங்களுக்கு என்ன எனர்ஜி வருமோ கொடுக்கணுமோ அந்த எனர்ஜி இங்கேருந்து போயிட்டு இருக்கு. ஸோ எந்த வகையான சர்வீஸாக இருந்தாலும் உங்களுக்கு டிலே ஆகுது கொடுக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த எனர்ஜி இங்கே கொடுத்துட்டு இருக்கு. பிகாஸ் கர்மா எனர்ஜி ஹீலிங்கை பற்றி பேசுகிறவங்க கர்மாவை பற்றி நாம முதல்ல ஃபாலோ பண்ணணும் இல்லையா? நாம் என்ன சொல்கிறோமோ அதான் நம்ம செய்வோம், என்ன செய்கிறோமோ அதை நம்ம பண்ணணும். ஸோ ஏதோ மற்ற இடம் மாதிரி இல்லாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் கர்மா எனர்ஜி ஹீலிங் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட இருந்து வந்து உங்களுக்கு உண்டான தேவைகள் கிறிஸ்டல்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது பிறகு நீங்கள் பார்த்துக்க போறீங்க. பட் நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது டீலில் பெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அந்த வேலை எங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் லோடு, நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். சார் எனர்ஜிக்காக வருது, உங்களுக்கு வருது. என்ன சொல்ல போனால் நம்ப மாட்டீங்க, அது உண்மைதான். பட் அந்த அளவுக்கு நீங்கள் குவாலிஃபைட் ஆகணுன்றது தான். ஒரு மருந்தை நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் இங்கிருந்து அந்த மருந்தை இங்கே நம்ம வேலை செய்யறத வச்சு ஃபீட் பண்ணோம்னா அந்த மருந்து வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இன்விசிபிளாக வைப்ரேஷன் ஃபார்மில் ஃப்ரீக்வன்சியில் வந்து சேரும். இன்விசிபிளாக வைப்ரேஷன் ஃபார்மில் ஃப்ரீக்வன்சியில் வந்து சேரும். இப்போ நான் ஒரு பவுடர் கொடுக்குறேன், இந்த பவுடர் சாப்பிடணும். இல்லை இந்த டேப்லெட் கொடுக்குறேன், அந்த டேப்லெட் சாப்பிடணும். பட் இந்த டேப்லெட்டை சில யோகிக் மெத்தட் இருக்குது, சில டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காது குத்துறாருங்கிறது உண்மை. அது உங்களுக்கு தெரியாது, பட் அது உண்மை. அந்த மெடிசன் நான் இங்கே வச்சுட்டு அது ஒரு சில கோட் வேர்ட்ஸ் இருக்குது, சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ்க்கு படி போட்டுட்டோம்னா அந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டா என்ன எஃபெக்டோ அந்த மருந்து நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த பவர் உங்களுக்கு போகும். அந்த பவர் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த மருந்தையும் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். எந்த மருந்தையும், எனி மெடிசன். இப்போ ஐசியூனில் இருக்காங்க, ஐசியூனில் இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுக்கணும், அந்த மருந்தை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களையே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐசியூனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, நான் பேரண்ட்ஸு இல்லை நான் ரிலேட்டிவு, நான் ஹஸ்பண்டு ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. பணத்தை உங்கள்கிட்ட வாங்கினாலும் உங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் தான் வெளியே தான் இருக்கணும். பட் அந்த மாதிரி ஐசியூனில் இருக்கவங்களுக்கு கூட நாம் வந்து சம்மந்தப்பட்ட மெடிசனை ஃப்ரீக்வன்சியாக மாற்றி எனர்ஜி அனுப்பலாம். அந்த மெடிசன் எல்லாத்தையும் தொலைச்சி போய் இந்த பேஷண்ட்டுக்கு போகும். அந்த மருந்து எந்த ஐசியூனிட்டில் எப்பேற்பட்ட செக்யூர்ல கண்டிஷனில் இருந்தாலும் உள்ளே போகும். எனர்ஜி போய் வேலை செய்யும். மெடிசனோட எனர்ஜி உள்ளே போய் வேலை செய்யும். மாத்திரையோட எனர்ஜி உள்ளே போய் வேலை செய்யும். மூலிகையினுடைய எனர்ஜி உள்ளே போய் வேலை செய்யும். அந்த ஃப்ரீக்வன்சியாக மாற்றி நம்ம கொடுத்துருவோம். இது எத்தனை பேருக்கு புரியும், எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு தெரியல. பட் இட் இஸ் எ சயின்ஸ். இட் இஸ் எ சயின்ஸ். இது இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே இருக்கு. உலகம் உருவான காலத்துலேருந்தே இது இருக்கு. இதை டீல் பண்ணி ஹேண்டில் பண்ணவங்க சித்தர்கள் மட்டும்தான். ஸோ அந்த டெக்னிக்கை நாம் அந்த மாதிரி பண்ணிட்டு அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டாக்டர் மருந்தே கொடுக்கல, மருந்து வரல, அது மருந்து வரலன்னா அது எப்படி அது லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, நாங்கள் உங்கள் கையில் ஃபிசிக்கலாக மருந்து கிடைக்கிற வரைக்கும் இங்கேருந்து ஃப்ரீக்வன்சி ஃபார்மில் அனுப்பிச்சிட்டு இருப்போம். அன்னைக்கே போயிடாது. உங்கள் நேம் நோட் பண்ணிவிட்டு உங்கள் நட்சத்திரம் நோட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு நட்சத்திரம் தெரியலன்னா உங்கள் நேம் இருந்தாலே அதை நாங்கள் வேறு டெக்னிக்கில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். உங்கள் நேம் போட்டு நட்சத்திரம் போட்டு நோட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி போயிடும். உங்களுக்கு என்ன மருந்து தேவையோ அந்த மருந்துடைய எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி ஃபார்மில் உங்கள் ஆறாவுக்குள்ளே போய் பெனெக்ட் ஆகி உங்கள் காரண உடலுக்கு போய் பெனெக்ட் ஆகி உங்கள் டிஎன்ஏ போய் உட்காந்துடும். அது கரெக்டாக வேலை செய்யும். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், டாக்டர் மாத்திரை கொடுத்தா காலைல இதை சாப்பிடணும், மதியானம் இதை சாப்பிடணும், நைட் இதை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா என்ன எஃபெக்டோ அந்த எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து வந்துடும். எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஃப்ரீக்வன்சியில் நாங்கள் அமுச்சிவிடுவோம். உங்ககிட்ட வந்த பிறகு நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாக நீங்கள் சாப்பிடணும். சரியா? கிறிஸ்டலுக்கும் அப்படிதான். கிறிஸ்டல் இல்லைன்னா கூட கிறிஸ்டல் நீங்கள் என்ன வேலை செய்யுமோ, உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ, உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை மாதிரி பல மடங்கு தான். உங்ககிட்ட வந்து அது குறைஞ்சிரும். நீங்கள் உங்கள் லெவலுக்கு தானே யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் லெவலுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க, நாங்கள் எங்கள் லெவலுக்கு பண்ணுறோம். ஸோ எங்ககிட்ட டிலே ஆகிறது வந்து ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்க தான். பட் டிஸ்போஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அனுப்பிச்சுட்டுடுவோம்.
அனுப்பிச்சுட்டு அதை பற்றிலாம் டோன்ட் வரி, வந்துடும். பட் எங்ககிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட வந்துச்சுன்னா கொஞ்சம் குவாலிட்டி குறையும். ஏன்னா உங்கள் லெவலுக்கு தான் அந்த மாதிரி மாறும். இங்கே இருக்கிறது ஹை பீம் ஹை லெவலில் போகும். அதனால் நமக்கு மருந்து கொடுக்கலையே, ரிசல்ட் கொடுக்கலையே, லேட் ஆகுதுன்னா ஒரி பண்ணிக்காதீங்க. யூ ஆர் அண்டர் த சர்வேலன்ஸ் ஆஃப் அல்மைட்டி காட் அண்ட் ஹோலி சித்தர்ஸ். சரியா? அதனால் அதை பற்றி நான் கவலைப்படாதீங்க. சாரும் பேசுவார், நான் பேசுறேன் சார்பாக உங்களுக்கு பர்சனலாக பேச சொல்லியிருக்கேன். ஒய் டிலே, அதுக்கு ஒரு ரீசன் சொன்ன மாதிரி நான் இப்போ ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் பேசுறதுக்கு டைம் இல்லை. அதனால் நான் ஃபியூச்சரில் நான் அதை பற்றி விளக்கங்கள் ஒய் டிலே அப்படின்னு ஃபியூச்சரில் சொல்கிறேன். பட் டிலே ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த 3 months டைமு 3 நாளுக்கு குறைக்கிறதுக்காக இப்போ நிறைய குறைச்சிட்டு வந்திருக்கும். மேக்ஸிமம் அட்மோஸ்ட் என்னால் என்ன செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஒன்று ஏதாவது செய்யணும்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கும். இதை விட என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணால் பரவாயில்ல, இதை பப்ளிக்ஸ்க்கு இன்னும் சர்வீஸ் போய் சேர என்ன போய் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் இதாக இருந்தாலும் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சார் கூட லாஸ்ட் வீக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி இதெல்லாம் கொண்டு போகலாம், மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், அந்த இடைக்கட்டளை 14வது அம்சமாக நாங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எந்த மாதிரிலாம் கொண்டு போகலான்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்னீங்கன்னு சொன்னார். டிலே ஆகுது சார், சர்வீஸ் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. நியாயமான கருத்து, அது மறுக்கலை. நாம அது தவறுன்னு நாம் சொல்ல, யாரும் அதை நம்ம தவறுன்னு சொல்லவும் முடியாது. இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு தான் அது. பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். என்ன ஒரே ஒரு ட்ராப் சொன்னால் நீங்கள் மனசு வருத்தப்படுறதுனால சொல்லலை. பிகாஸ் ஆஃப் யுவர் பேட் கர்மாஸ், உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அவ்வளோ ரொம்ப வேகமாகவும் பண்ணலாம். ரொம்ப வேகமாக பண்ணால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஆனால் ஸ்லோவாக கொடுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. அதாவது கர்மா கிளியரன்ஸ் கூட ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது. அது லெவலாக உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். உங்கள் லெவலுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நான் ஒரு உதாரணம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கரலேஷனுக்காக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். நாம் பேதி மருந்து கொடுத்து குடலை சுத்தம் பண்ணிட்டு தான் மருந்து கொடுப்போம். பேதி மருந்து கொடுத்து குடலை சுத்தம் பண்ணுறதுக்காக தான் மருந்து கொடுப்போம். அப்போது பேதி மருந்து கொடுக்கும் பொழுது சாதாரண சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்குறோம். ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் நான். 20 வயசு 25 வயசுக்காரர் ஃபோன் பண்ணுறாரு, கல்யாணம் ஆகலை, அன்மேரிடு, ஒரே ஒரு சன். 4 தடவை பேதியாச்சு சார், மயக்கம் போட்டார். 4 தடவை தான் பேதியா இருக்கு, மயக்கம் போட்டார். குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவையாவது ஆகணும்னு சொல்லி அனுப்புறேன். குறைஞ்சபட்சம் உள்ள நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு, ரொம்ப வருஷமா பேதி மருந்து கொடுக்காம இருக்கு, ஒரு 10 டைமாவது ஆகட்டும் சொல்லி கொடுக்குறேன். 4 டைம் போனோடனே பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க, சார் ஒரே பையன் சார், என்ன சார் வந்தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டானே சார் அப்படின்னா. ஐயா அம்மா, உங்கள் பையனை வாழ்றதுக்கு தான் நான் மருந்து கொடுக்குறோம், போடுறதுக்கு மருந்து கொடுக்கல. ஸோ டோன்ட் வரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் தேன் இருக்கா? இருக்குது சார். வீட்டில் தேன் இருந்தால் 2 ஸ்பூன் தேனை கலந்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா கடையில் குளுக்கோஸ் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, தைரியமாக இருந்தால் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வீட்டில் தேன் இருக்குன்னா தேன் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 5-10 நிமிஷம் எழுந்துட்டாப்பு, ஒன்றும் இல்லை, பயம் இல்லை. அதே மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு அதே சேம் டே பேதி மருந்து எடுக்குன்னா ஒரு சண்டேயில் எடுக்கும், ஒரு 30 பேர் எடுப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் அடிக்கிறார், ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு ஃபோன் அடிக்கிறார், ஒரு பெரியவர், 85 வயசு. சார் இது வரைக்கும் 25 டைம் ஆகிருக்கு, நான் அதை நிறுத்துறதுக்காக நான் மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிடவா வேண்டாமான்னு கேட்குறாரு. இது என்ன சொல்லுவீங்க? ஒரே நாள் அன்னைக்கு சண்டேல இந்த மாதிரி பேய் மருந்து சாப்பிட்ற அன்னைக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே கான்டாக்ட் பண்ணுங்கன்னு. ஸோ 7-8 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. ஒரே பையனை பார்த்தவங்க, சார் 4 தடவை மயக்கம் போட்டு விழுந்துட்டான், கல்யாணம் ஆகிற சின்ன பையன், வயசு பையன், வாலிபன். 85 வயசுக்காரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு 6-7 மணி இருக்கும் நைட்டு. அது வரைக்கும் பேதி ஆகுது, அலோவ் பண்ணுறாரு அவருக்கு. நான் 10 டைம் போதும்னு சொல்லியிருக்கேன், அதோட போதும் தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிட இன்னொரு சொல்லிக்கிறேன். இவர் அலோவ் பண்ணுறாரு, ஆகட்டும்னு அலோவ் பண்ணிட்டு 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் 20 வரைக்கும் 22 டைம் ஆகிருக்கு, இப்போயும் கொஞ்சம் வயது கிடக்குது, 26 போக போகிறேன், மோர் சாதம் சாப்பிடவா வேண்டாமான்னு கேஷுவலாக அவர் கேட்குறாரு. அந்த பையனுக்கு அம்மா கேட்குறாங்க, பையன் கொலாப்ஸ்டு. இவருக்கு அவரே கேட்குற போனது, சார் நான் சாப்பிட்டுமா வேணாமான்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, 10 டைம் ஆயிருந்தாலே போதும், பரவாயில்ல, நீங்கள் மோர் சைஸாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சார் அப்படின்னா. ஏசு சக்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? 85 வயசுக்கார் 20 டைம் ஆன பிறகு நிறுத்தவா பர்மிஷன் கேட்குறாரு. வானானா கண்டினியூ பண்ணுவார் அவரு. இங்கேயே பையன் பெற்ற அம்மா
பையன் மயக்கம் போட்டு விட்டான் சார், என்ன சார் அளந்து போய் ஃபோன் அடிக்கிறாங்க. பயப்படாதீங்கம்மா, தேன் கலந்து கொடுங்க, ஒன்றும் சரியாடும், ஒன்றும் இல்லை, நான் ஹீலிங் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் எழுந்துட்டா தைரியம். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல அந்த கர்மிக் எனர்ஜி வந்து நம்ம அத்தனை பேரும் எல்லாரும் ஒரே மாதிரி வச்சிருக்க மாட்டோம். கர்மிக் எனர்ஜி நிறைய இருக்கு, டன்னா வச்சிருக்கீங்க. அது சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், சொல்ல வைக்க சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டுனால சொல்றேன். நான் டன்னா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு, அல்ல குறையாத அட்டையை பார்த்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. நாங்களும் அள்ளிட்டே இருக்கிறோம், அட்டையை பார்த்து வந்துட்டே இருக்கு, அள்ளிக்கிட்டே இருக்கிறோம், அட்டையை பார்த்து மாதிரி. ஓ அடிச்சிட்டோம், முடிட்டோம், சரி தம்பி சார் நாளைக்கு அனுப்பிச்சுடுக்கோம், நம்ம சொல்லிடுவோம். திருப்பி காலையில் அனுபவம் ஃபைனல் செக்அப் போனால் திருப்பும் வருது. ஓகே அப்படியா, சரி சார் ராசம், சரி சார் இன்னும் 2 நாளில் முடிச்சு அனுப்பிச்சுடலாம், தகவல் சொல்லிடுங்க, எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும்னா அதில் 3 நாள் கழிச்சு அனுப்புக்கு ஃபைனல் டெஸ்ட் ஃபைனல் செக்அப் போனால் திரும்பி வருது. அல்ல குறையாத அட்டையை பார்த்தோம்னா இதில் தான் இருக்கு நிறைய பேருக்கு. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த அல்ல குறையாத அட்டையை பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டோம்னா, ஏன்னா நாங்கள் கொடுக்குற கிளியரன்ஸ் ஸ்பீடு வந்து உங்களால் பண்ண முடியாது. நாங்கள் கொடுக்குற கிளியரன்ஸ் ஸ்பீடு வந்து உங்களால் பண்ண முடியாது. எங்ககிட்ட இருக்கிற கிறிஸ்டலில் கொடுக்குற பவர் வந்து உங்கள் கிறிஸ்டலில் வராது. பட் எங்கிட்ட இருக்கிற கிறிஸ்டல்லாம் குரோர்ஸ் வைஸ் வேல்யூ உள்ள கிறிஸ்டல், எங்கிட்ட இருக்கிற கிறிஸ்டல்லாம் கோடிக்கணக்கில் வேல்யூ உள்ள கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டலோட எனர்ஜி கொடுக்கும்போது ஹை பீம்ல வரும் உங்களுக்கு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கம்மி தான். ஸோ அதனால ஹை லெவலில் வர்றது வந்து அது ஆசீர்வாதமாக எடுத்துக்கோங்க. அது வந்து லேட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஆசீர்வாதமாக எடுத்துங்க. பட் என்னையோ கூடி சீக்கிரத்தில் போட்டு அனுப்பிச்சு, சரியா? தயவு செஞ்சு என் மேலே இருக்கிற கோபம் வாத்தமெல்லாம் எல்லாருக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி லேட் ஆகுதுன்னு தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். சாந்தி ஏச்சம் டீச்சரா கொக்கா சந்தடி சாக்குல போட்டு என்னை கலாய்க்கிறாங்க. ஓகே, அதை பத்தி பேச டைம் இல்லை, முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நம்ம அதை பத்தி டிசைட் பண்ணுவோம், சரியா? தயவு செஞ்சு தாமதத்துக்கு மன்னிக்கணும், எல்லாரையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன். 3 நாளாக குறைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் டாக்டர் எப்படிலாம் நீங்க பண்ணுங்க, நீங்க மாறுங்கன்னு எதோ சஜஷன் சொன்னாலும் ஐ ஆல்வேஸ் வெல்கம் யுவர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். டாக்டர் நீங்க தப்பு பண்றீங்க, இது தப்பு, நீங்க சரியில்லை, மோசம், கமெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுங்க. உங்களோட நானும் ஒண்ணுதான், உங்களோட நான் பெரிய ஆள்தான் ஒன்றும் கிடையாது, உங்களோட நானும் ஒண்ணுதான். ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் டீம். நம்ம எல்லாமே ஒரு டீம் தான். அதனால என்னை கண்டம் பண்ணலாம், திட்டலாம், கோச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களை மாதிரியே தான் நானும். என்னெல்லாம் ஹை ஏதாவது வச்சு நீங்களோ நான் ஹை அப்படிதான் கிடையாது. டாக்டர் நீங்க பண்ண தப்பு டாக்டர், இது சரியில்லை டாக்டர், எல்லாம் தப்பு, அதெல்லாம் சொல்லுங்க, தப்பு கிடையாது. அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், மனசுல இடம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். கேஷுவலாக எடுத்துக்கோங்க. அது தப்பா இருந்தால் திருத்திக்கணும், மாற்றிக்கணும், சரியா? ஓகே ரைட், நாம் இன்னைக்கு டைம் ஆகிப்போச்சு. நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.
நன்றிங்க ஐயா. கண்டிப்பா நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். தேங்க்யூ டாக்டர். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றிங்க.